அப்பொழுது இயேசு அவர்களோட கூட கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்தார் என்று படிக்கிறோம். இன்றைக்கு இயேசு கெத்செமனேயில் செலவிட்ட அந்த நேரங்களில் நடைபெற்ற சம்பவத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி நான் நிற்கிறேன். அந்த கெத்செமனேக்கு அவர் வருவதற்கு முன்பதாக மேல் வீட்டின் அறையிலே அவர்கள் பஸ்கா பண்டிகையை ஆசிரித்தார்கள் என்று படிக்கிறோம். அப்படி ஆசிரிக்கும் போது அவர் பாத்திரத்தை அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், பிட்டு சொல்லுகிறார், இதை நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொன்னார். அப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, நீங்கள் இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கைக்குரிய இரத்தம் என்று சொல்லி, தேவன் ஆண்டவர் தம்முடைய சரீர பிரகாரமான இந்த பாடு மரணங்களை குறித்து அவர்களோடு கூட பேசி, அதற்கு பிறகு அவர்கள் இந்த ஒழிவமலை என்று சொல்லப்பட்ட இந்த கெத்செமனே தோட்டத்திற்கு அவர்கள் கடந்து வருகிறார். இந்த சம்பவம் இந்த இந்த ராத்திரி வேளையில் நடைபெற்ற சம்பவங்களுடைய காரியங்களை நாம் அதிகமாய் அறிந்திருக்கிறோம். ஒரு சில காரியங்களை இதிலிருந்து இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி நிற்கிறேன். முதலாவதாக, இந்த ராத்திரி நடக்க போகின்ற அந்த கெத்செமனே தோட்டத்திலே இயேசுனுடைய கடைசி ராத்திரியிலே நடக்க போகின்ற எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்கு அறிந்து உணர்ந்தவராக அவர் காணப்படுகிறார். அதை புரிந்து கொள்வதற்காக ஒரு வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார் என்று படிக்கிறோம். தமக்கு நேரிட போகின்ற எல்லாவற்றையும் அறிந்து அவர் வைத்திருந்தார். அவர் இந்த பூமியில மனிதனாக வந்திருந்த போதிலும் அவர் தேவனோடு கூட உள்ள அந்த சரியான உறவின் அடிப்படையிலே தமக்கு நேரிட போகின்ற எல்லாவற்றையும் தேவன் அவருக்கு வெளிப்படுத்தி இருந்தபடினால் எல்லாவற்றையும் அவர் அறிந்து வைத்திருந்தவராயிருந்தார். அது மாத்திரமல்ல, அந்த நாளில் நடைபெற்ற எந்த நிகழ்ச்சியும் தற்செயலாக அது என்ன செய்யல, நடக்கல. நம்முடைய வாழ்க்கையில கூட நடைபெறுகின்ற எல்லா காரியங்களும் தற்செயலாக, சிலர் சொல்றாங்க ஆக்சிடென்ட் என்று சொல்லுகிறார். ஆக்சிடென்ட் என்ற வார்த்தை தற்செயலாக, எதிர்பாராத விதமாக என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில எதுவும் எதிர்பாராமல் என்ன செய்கிறது இல்ல, நடைபெறுகிறது இல்லை. தலையில் இருக்கிற ஒரு முடி கீழே விழுகிறதும் எதிர்பாராம என்ன செய்யறது இல்ல, நடக்கிறது. ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், தலையில் உள்ள ஒவ்வொரு முடியும் எண்ணப்பட்டு இருக்கிறது என்று சொல்ல. ஆகவே அந்த நாளில் இந்த பஸ்கா பண்டிகையில் நிகழ்ந்த ஒவ்வொரு சம்பவமும் அது எதிர்பாராமல் நடந்த காரியம் அல்ல. எல்லாம் தேவனுடைய திட்டத்தின்படி, தேவனுடைய முன் அறிவின்படி எல்லாம் நடைபெற்றதாக காணப்படுகிறது. அவர்கள் கெத்செமனே என்ற பாருங்க, அவர் இயேசு அவர்களுடைய கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்தார். கெத்செமனே என்றால் ஒலிவ எண்ணெய் ஆலை என்று சொல்லப்படுகிறது. ஒலிவ எண்ணெய், ஆலிவ் பிரஸ் என்ற வார்த்தை சொல்லப்படுது. ஒலிவ எண்ணெய். அங்கே நான் நினைக்கிறேன் அந்த தோட்டத்துல வேற ஒண்ணும் இல்ல, முழுவதும் என்னதான் இருக்குது, ஒலிவ மரங்கள் அங்கே காணப்படுகிற இடம். இயேசு அடிக்கடியாக அந்த இடத்திற்கு கடந்து சென்றார் என்று சொல்லப்படுகிறது. யோவான் 18:2 அதை நம்ம படிக்கிறோம். இயேசு அடிக்கடியாக, அதை வாசிக்க முடியுமா? ஆமா, இயேசு தம்முடைய சீஷருடனே கூட எப்ப போவாரா? எப்பவாவது அல்ல, அடிக்கடி என்ன செய்வார்? நான் நினைக்கிறேன் எருசலேமுக்கு அவர் கலிலேயாவிலிருந்து கடந்து வருகிற நேரங்களில் எல்லாம் அவர் தங்குகிற ஒரு இடமாக இந்த ஒலிவ மலை காணப்பட்டிருக்கும். இந்த ஒலிவ மலையில் உள்ள இந்த கெத்செமனே அடிக்கடி அந்த இடத்திற்கு அவர் கடந்து சென்றவராயிருந்தார். எல்லா சீஷர்களுக்கும் அந்த இடம் நன்றாய் பரிச்சயமான பழக்கப்பட்ட இடமாக அது காணப்பட்டிருக்கும். இன்னொரு காரியம் கூட நான் சொல்ல விரும்புகிறேன், அது அவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடம், தங்குவதற்கு வசதியான. ஏனென்றால் எருசலேம்ல அந்த பஸ்கா பண்டிகையில திரளான ஜனங்கள், லட்சக்கணக்கான மக்கள் அங்கே கடந்து வந்திருப்பார்கள். ஆகவே அவர்களுக்கெல்லாம் தங்குவதற்கு நகரத்திற்குள்ளாக இடம் இருக்குமோ என்னன்னு தெரியல. ஆனால் இயேசுவுக்கு எப்போ வந்தாலும், எருசலேமுக்கு வந்தாலும் தங்குவதற்கு எங்கதான் வருவார்? இந்த கெத்செமனே என்ற இடத்திற்கு அவர் கடந்து வருகிறவராயிருக்கிறார். இந்த வசனத்தை நாம் படிக்கும் போது அப்பொழுது பாருங்க, அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி. மற்ற சுவிசேஷங்களை பார்த்தீங்கன்னா அவர்களையும் சேர்ந்து அவர் ஜெபம் பண்ண சொல்லுகிறார். அவர்களையும், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து
ஜெபம் பண்ணுங்கள் என்று உட்கார்ந்திருங்கள் என்று மாத்திரம் இல்ல, மற்ற சுவிசேஷங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அவர்களையும் கூட அங்கே ஜெபிப்பதற்காக அவர்களை அறிவுறுத்துகிறார். அவர் சொல்லுகிறார், நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் என்று சொல்லுகிறார். அப்போ இயேசு அந்த ராத்திரி வேளையில எதற்காக அந்த இடத்துக்கு வராரு? ஜெபம் பண்ணுவதற்காக. ஜெபம் பண்ணுவதற்காக அந்த நாளிலே நடக்க போகின்ற, அந்த இரவிலே நடக்க போகின்ற எல்லா காரியங்களையும் இயேசு நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். அது அவருடைய கடைசி இரவு என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஏனென்றால் அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு வருவதற்கு முன்பதாகவே அவர் சொல்லுகிறார். 26வது அதிகாரத்துல 2வது வசனத்தை அவர் சொல்லுகிறார், 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார். இதை அவர் தெளிவா சொல்றார். 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும், அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்று சொல்லுகிறார். அதே அந்த இடத்துல நீங்க படிச்ச 31வது வசனத்துல, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள் என்று சொல்லுகிறார். எல்லாம் ஏற்கனவே இந்த சீஷர்கள் கிட்ட நன்றாய் சொல்லி இந்த இடத்துக்கு அழைத்துட்டு வந்தாரு. இந்த கெத்செமனே என்ற தோட்டத்திற்கு அழைத்து கொண்டு வந்து ஒரு பெரிய ஒரு சோதனையை, ஒரு பெரிய ஒரு காரியத்தை நாம் எதிர்கொள்ள இருக்கிறோம். ஆகவே நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி என்று படிக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவர் 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 தேவனாய் இருந்தார், பிதாவானவர் அவருக்கு எல்லாவற்றையும் அறிவித்தார். ஆகவே அவர் அந்த நிலையில் அல்ல, எப்போதும் பிதாவாகிய தேவனோடு கூட தொடர்பிலே அவர் இருந்தவராகவே காணப்பட்டார். அதிகாலை எழுந்து வனாந்தரமான இடத்திற்கு போய் தனித்தவர் ஜெபித்ததை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இரவு முழுவதும் அவர் ஜெபித்ததை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு கூட இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே நம்முடைய ஜெப வாழ்க்கை குறித்து, இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெப வாழ்க்கையிலிருந்து நம்ம சில காரியங்களை நாம் படிக்க போகிறோம். நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? அந்த கடைசி இரவு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து அவர் ஜெபித்தார். நமக்கு எதுவுமே தெரியாது, நமக்கு நேரிட போடுகிறது எல்லாத்தையும் என்ன செய்யாது, நமக்கு தெரியல. ஆனா நாம எவ்வளவு தேவனை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். இருக்கிற எத்தனை பேருக்கு நமக்கு நேரிட போகிறது எல்லாம் தெரியும்னு நீங்க நினைக்கிறீங்க? இயேசுக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் இயேசு என்ன செய்தார்? ஜெபித்தார். இதுல இன்னொரு காரியம், இயேசு தான் யார் என்பதை அறிந்திருந்தார். பிதா தாம் செய்ய போகிறதை அவர் என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். இந்த சீஷர்கள் செய்ய போகிறதை அறிந்திருந்தார், பிதா செய்ய போகிறதை அறிந்திருந்தார், அந்த ஏரோதும் பிலாத்தும் செய்ய போகிறதை அறிந்திருந்தார், பிரதான ஆசாரியர்களும் அந்த அந்த ரோம போர்ச்சேவர்களும் செய்ய போகிறதை அறிந்திருந்தார். எல்லாவற்றையும் அறிந்திருந்த இயேசுவே ஜெபித்திருக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும், நமக்கு அடுத்த நாள் என்ன நடக்குன்னு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனாலும் நாம் எப்படி நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை தயவு செய்து நீங்கள் கவனிக்க வேண்டும், கவனிக்கும்படி கேட்கிறேன். அந்த ராத்திரி வேளையிலே அவர்கள் ஜெபிப்பதற்காக கடந்து செல்கிறார். அது ஒரு பஸ்கா பண்டிகையின் நாள். பகல் முழுவதும் அந்த பண்டிகையினுடைய காரியங்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கோம், நடந்திருக்கும். சீஷர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, இந்த பண்டிகை நாங்கள் எங்கே ஆசரிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆண்டவர் அந்த இடத்தை சொல்லுகிறார், நீங்கள் உங்களுக்கு நேராக இருக்கின்ற ஊருக்கு கடந்து செல்லுங்கள். அங்கே குடத்தை சுமக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய குடத்தை சுமந்து கொண்டு போவான். அவருக்கு பின்னாக என்ன செய்யுங்க, போங்க. அவன் ஒரு வீட்டுக்கு கடந்து செல்வான். அந்த வீட்டில் இருக்கிற எஜமானை பார்த்து கேளுங்கள், ஆண்டவர் இந்த பஸ்காவை ஆசரிக்க தக்கதான இடம் எங்கே என்று. அவன் கம்பளம் முதலானவைகள் விரிக்கப்பட்டு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மேல் அறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே போய் இந்த பஸ்காவை என்ன செய்யுங்க, ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அந்த காலை வேளையில அவர்கள் அதற்கு பிறகுதான் போய் என்ன செய்யணும், நமக்கு தான் தெரியும் பண்டிகை கொண்டாடுறதுன்னா எவ்வளவு கஷ்டம் என்று. அப்ப எல்லா சாமான்களையும் வாங்கி அந்த காரியங்கள் எல்லாம் அவர்கள் ஆயத்தம் பண்ணி அந்த சாயங்கால வேளையில இயேசுவோடு கூட இந்த பண்டிகையை ஆசரிக்கிறார், அந்த பஸ்காவை ஆசரிக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த பஸ்காவை ஆசரித்த பிறகு அவர்கள் சில கிலோமீட்டர் என்ன செய்யறாங்க, நடந்து இந்த கெத்செமனே தோட்டத்திற்கு வருகிறார். பகலிலே கடினமான வேலைகள், அது மாத்திரமல்ல பல இந்த பண்டிகையின் கொண்டாட்டத்தினால பல காரியங்கள் இருந்திருக்கும். அதெல்லாம் முடித்து விட்டு இரவு உணவை அறிந்து விட்டு எங்க வர்றாங்க, கெத்செமனே தோட்டத்திற்கு வருகிறார். அப்போ பாருங்க, பகல்ல எங்கேயும் அவங்க தூங்கினதாக அவர்கள் ரெஸ்ட் எடுத்ததாக நம்ம தெரியல. அப்போ இந்த சீஷர்கள் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, இவர் வேற இந்த ராத்திரி வேளையில
உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். மனுஷகுமாரன் பஸ்கா பண்டிகையிலே மனுஷனுடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார், ஒப்பு கொடுக்கப்பட போகிறார், அவரை சிலுவையில் அறைவார்கள் என்ற காரியங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். இந்த சீஷர்களுடைய இருதயத்துல என்ன இருக்குதுன்னா, இந்த சாப்பாட்டு காரியங்கள் எல்லாம் நடந்து முடிந்த பிறகு நமக்கு என்ன வரும்? அடுத்தது நல்ல தூக்கம் தான் வரும். அப்போ இவர்கள் இளைப்பாறுவதற்காக, ஏன்னா பல நாள் அங்க போய் நல்லா என்ன செஞ்சிருப்பாங்க, இவங்க ரெஸ்ட் எடுத்திருப்பாங்க, இளைப்பாறி இருப்பார்கள். ஆகவே ஒரு இளைப்பாறுதலுக்காக அந்த கெத்செமனே தோட்டத்திற்கு சீஷர்கள் கடந்து வருகிறார். ஆனால் இயேசு தமக்கு நேரிட போகிற யாவற்றையும் அறிந்து இங்க இருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சீஷர்களை அவர் அறிவுறுத்துகிறார். அதை அடுத்த வசனத்துல பாருங்க. 37வது வசனம். பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். மற்ற சீஷர்கள் எல்லாம் யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுப்பதற்காக போய்விட்டான். மீதி 11 பேர் இருக்காங்க. அதுல இந்த 3 பேரை மாத்திரம் தனியே அழைத்து கொண்டு போய் என்று சொல்லப்பட்டிருக்கு. இயேசு அடிக்கடியாக இந்த பேதுரு, யாக்கோபு, யோவானை தனியே என்ன செய்கிறார்? அழைத்து கொண்டு போகிறார். மத்தேயு 17 1வது வசனம், அந்த ஜெபம் பண்ணுவதற்காக ஒரு மலையின் மேல் அவர்கள் ஏறுகிறார். அந்த இடத்துல இயேசு மறுரூபமான அந்த நிகழ்ச்சியில யார் மட்டும்தான் இருக்கா? இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் மாத்திரம் இருக்கிறார். அதே போல யவீருவின் மகளை ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்பின அந்த சம்பவம் மார்க் 5வது அதிகாரத்தில் இருக்கிறது. அந்த சம்பவத்திலும் இந்த யாக்கோபு, பேதுரு, யோவானை மாத்திரம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அழைத்து கொண்டு போகின்றார். அதே போல இந்த இரவு வேளையிலும் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, துக்கமடையவும் வியாகுலப்படவும் அவர் தொடங்கினார் என்று. பேதுரும் செபதேயுவின் குமார் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். இப்போ எதற்காக அன்று நான் யோசித்து பார்த்தேன். இது அவர்களுடைய பிரயோஜனத்திற்காக, சீஷர்களுடைய பிரயோஜனத்திற்காக தான் தனியே அழைத்து கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும். ஏனென்றால் அந்த சூழ்நிலையை ஆண்டவர் விவரித்து அவர்களுக்கு சொல்லுகிறார். ஏனென்றால் அதனாலதான் அவர்களால் இந்த பிற்காலங்களில் இந்த ஊழியங்களை நடத்தவும், இன்றைக்கு இப்படிப்பட்ட தகவல்களை நாம் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக 3 சீஷர்களை மாத்திரம் என்ன செய்கிறார்? அழைத்து கொண்டு போய் நமக்கு நேரிட போகிற காரியங்களை அவர் அறிந்திருந்தபடியினால் அவர்களுக்கு சொல்லி துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் அவர்கள் கடந்து செல்லுகிற அந்த கடினமான அந்த பாதைகள், அந்த வேதனைகளை ஒருவர் அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது நாம் அந்த துக்கத்திலே பங்கு பெறுவதற்காக தான் அவங்க வீடுகளுக்கு என்ன செய்யறோம்? கடந்து செல்கிறோம். அவர்களோடு கூட நாங்கள் இருக்கிறோம் என்ற அந்த உணர்வை அவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக அவர்கள் வீடுகளுக்கு கடந்து செல்கிறோம். அதே போல ஒரு காரியத்தை இயேசு இந்த சீஷர்கள் கிட்ட என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். தனக்கு அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் எதற்காக என்றால், பிற்காலங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் வழியாக இந்த சீஷர்களும் என்ன செய்வாங்க? கடந்து செல்லுவார்கள். அப்போ ஒரு முன்மாதிரியை அவர்களுக்கு காண்பிக்கிறார் இயேசு. தம்முடைய சீஷர்கள் எங்க அழைத்து கொண்டு போனாலும், எந்த ஒரு சம்பவங்கள் அவருடைய வாழ்க்கையிலே நேரிட்டாலும் அதிலிருந்து ஒரு போதனையை, அதிலிருந்து சில காரியங்களை அந்த சீஷர்களுக்கு இயேசு கற்றுக் கொடுக்கின்றவராகவே இருக்கின்றார். அதே போல இந்த இடத்திலும் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். இந்த காலவெளியில துக்கமடைகின்ற நேரங்கள், வியாகுலப்படுகின்ற நேரங்கள், உங்கள் கண்ணீர் சிந்துகின்ற ஒரு சூழ்நிலைகளின் வழியாக நீங்கள் நடத்தும் போது நீங்கள் என்ன செய்கிறவர்களா இருக்கிறீர்கள்? தயவுசெய்து யோசிச்சு பாருங்க. நாம் என்ன செய்வோம்? யாருக்காவது நம்முடைய வேதனையை பகிர்ந்து கொள்ளுவோம். அது மாத்திரமில்ல, சிலர் என்ன செய்யறாங்க? அந்த சமயத்துல இந்த துக்கத்தை, வேதனையை மறப்பதற்கான முயற்சிகளை என்ன செய்வாங்க. நாம அப்படி செய்வோமான்னு தெரியல. மற்றவங்க என்ன செய்வாங்க? மதுபானங்களை பயன்படுத்துறவர்களாக இருக்கிறார்கள், போதை வஸ்துக்களை பயன்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு நாம என்ன செய்வோம்? இந்த சூழ்நிலையை மறப்பதற்காக வேறு இடங்களுக்கு கடந்து சென்று மற்ற காரியங்கள் ஈடுபட நாம் முயற்சி செய்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் இயேசு இங்கே பாருங்க, அவர் சொல்கிறார் 38வது வசனம் சொல்லுகிறார், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. மரணத்துக்கு ஏதுவான துக்கம். நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து இயேசு ஜெபிக்கிறவராக இருக்கிறார். இந்த வேதனையான நேரங்களிலே, கண்ணீர் நிறைந்த நேரங்களிலே, பாடுகள் அனுபவிக்கின்ற நேரங்களிலே, நீங்கள் எதிர்கொள்ள போகின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையை மத்தியில நீங்கள் எதிர்கொள்ள போகிற அந்த வேளைகளிலே நாம் செய்ய வேண்டிய மிக கருத்தான காரியம்
நாமும் முகம் குப்புற ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து நாம் தேவனை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம். இது இயேசுவுக்கு மாத்திரம் அல்ல அந்த பிரச்சனை. அந்த ராத்திரி வேளை நடைபெற போகிற காரியங்கள் இயேசுவுக்கு மாத்திரம் அல்ல, சீஷர்களும் சில பிரச்சனைகளை என்ன செய்ய போறாங்க, எதிர்கொள். அதனாலதான் ஆண்டு சொல்றார் 41வது வசனம், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று மறுபடியும் இந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இயேசு மலை பிரசங்கத்தை அவர் ஜெபிக்க வேண்டிய விதமாவது என்று சொல்லும் போது, சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று ஒரு குறிப்பை என்ன செய்யறார், இந்த சீஷர்களுக்கு போதித்தார். அதே சூழ்நிலை இப்பொழுது அவருடைய வாழ்க்கையில வந்திருக்குது. ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஒரு பெரிய சோதனையை ஒவ்வொருவரும் அந்த 12 பேர்ல எல்லாரும் இயேசுவோடு கூட இருந்த அந்த சீஷர்கள் ஒரு பெரிய சோதனையை அவர்கள் எதிர்கொள்ளுகிறவர்களா இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே இயேசு செய்த காரியம், நீங்கள் இங்கே விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து அவர் ஜெபிக்கின்றவராக இருக்கிறார். இந்த இடத்துல அடுத்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, அவர் ஜெபிக்கிறார். அவர்கள் பாருங்க, அவர் சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு என்று சொல்ல. அப்ப சீஷர்கள் என்ன செய்யறாங்க, எவ்வளவு மணி நேரம் ஆச்சுன்னு தெரியல, இரவு. ஆனால் அந்த பகலினுடைய கடினமான வேலைகள் அப்புறம் மற்ற காரியங்கள் நிமித்தவர்கள் களைப்படைந்தவர்களா இருக்கிறாள். இப்ப நல்லா சாப்பிட்டு வேற வந்திருக்காங்க, உடனே அவர்களுக்கு என்னதான் வரும், தூக்கம். அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு என்று படிக்கிறோம். இங்கே இந்த சீஷர்கள் நித்திரை பண்ணினார்கள். இயேசு ஜெபிக்க சொல்லுகிறார், ஆனால் அவர்கள் என்ன செய்யறாங்க, நித்திரை பண்ணுகிறார்கள். இப்ப பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிதான் இருக்குது. இடைவிடாமல் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இருக்குதா இல்லையா? ஆமா, பவுல் சொல்லுகிறார் சபை மக்களுக்கு, இடைவிடாமல் என்ன செய்யுங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு அதை தெரியப்படுத்துங்கள். அப்போ பிரச்சனைகள் வருகிற நேரங்கள் மாத்திரம் அல்ல, எப்போதும் நாம் தேவனோடு கூட உள்ள தொடர்பிலே நாம் இருக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஆனால் இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இயேசு வியாகுலப்படவும் துக்கப்படவும் தொடங்கினார். அந்த ராத்திரி வேளை நடைபெற போகின்ற காரியங்களை அவர் அறிந்து இந்த சீஷர்களோடு கூட அதை பகிர்ந்து கொள்கிறார். ஆனால் அவர்களுக்கோ என்ன வருது, தூக்கம் வருகிறது. நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, 1 மணி நேரமாவது என்னோட கூட, ஆண்டவர் ரொம்ப நேரம் கேட்கல, 1 மணி நேரம் என்ன செய்யலாம், இந்த ராத்திரி வேளை ஜபித்து விட்டு அதுக்கப்புறம் கூட என்ன செஞ்சிருக்கலாம், இவங்க தூங்கி இருக்கலாம். ஆனால் 1 மணி நேரம் கூட என்ன செய்யவில்லை. ஆனால் அவர்கள் எதிர்கொள்ள இருக்கிற சோதனை மிக பெரியது, சாதாரண காரியமா, மிகப்பெரிய ஒரு சோதனையை அவர்கள் எதிர்கொள்ள இருக்கிறார்கள். ஆனால் அந்த ராத்திரி வேளை ஜெபிக்காதவர்களாய் காணப்படுகிறாள். ஆண்டவர் சொல்றாரு, 1 மணி நேரமாவது. இந்த காலை வேளை இந்த உலக வாழ்க்கையை நாம் எதிர்கொள்ளுகிற காரியங்கள், இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் அடிக்கடியாக மாறிக்கொண்டிருக்கிற காலங்கள். நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எல்லாம் எப்போதும் என்ன இருக்காது, சாதகமாக எப்போதும் இருக்கிறதில்லை. ஒரு வாரம் ஒரு நாள் துவங்கும் போது ஒரு காலையில எல்லாம் நல்லா இருக்கிறது போல இருக்கிறது. ஆனால் சில செய்திகள் கேட்கும் போது, எதிர்பாராத சில சம்பவங்கள் நிகழும் போது மிகப்பெரிய பிரச்சனைகளை, சோதனைகளை, பரீட்சைகளை நாம் எதிர்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே நாம செய்ய வேண்டியது 1 மணி நேரமாவது என்ன செய்யணும், தினந்தோறும் நாம் தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போம் என்றால் தான் அந்த சோதனையிலே, அந்த பரீட்சையிலே நாம் எதிர்கொள்ள போகின்ற அந்த சூழ்நிலைகளை வெற்றிகரமாக நாம் எதிர்கொள்ள முடியும். பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா என்று கேட்கிறார். இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த இடத்திற்கு அவர்கள் கடந்து வந்த பிறகு இயேசு சொல்லுகிறார், இந்த ராத்திரி வேளை நான் காட்டி கொடுக்கப்பட போகிறேன், நாளைக்கு என்னை சிலுவையிலே அறைவார்கள், நான் மரிக்க போகிறேன் என்ற காரியங்கள் எல்லாம் சொல்லும் போது உண்மையாகவே அதை உணர்ந்திருப்பார்கள் என்றால், அந்த 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 காரியங்களை அவர்கள் அறிந்து உணர்ந்திருப்பார்கள் என்றால் நிச்சயமா அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, ஜெபித்திருப்பாங்க. ஆனால் இவர்கள் என்ன நினைக்கிறாங்க, அது வரட்டும், அதை நம்ம என்ன செய்யலாம், எதிர்கொள்ளலாம் என்று தங்கள் மேல் ஒரு சுய நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறார். இன்றைக்கு யார் ஜெபிக்காதவர்களா இருப்பார்கள் என்றால், பிரச்சனை வரட்டும், அதை நான் என்ன செய்வேன், எதிர்கொள்ள எனக்கு எல்லா திறமைகளும், பலனும், ஞானமும், அடுத்தது என்னது, ஆள் பலமும் என்ன செய்யுது, எனக்கு இருக்கிறது என்று அநேகர் நினைத்து கொண்டு என்ன செய்யறதே இல்ல, ஜெபிப்பது. இந்த சீஷர்கள் தான் நான் நினைக்கிறேன், தங்கள் மேல் அதீதமான நம்பிக்கை, தங்களுடைய பலனை குறித்த நம்பிக்கை. நாம் அதான் பேரு சொல்றார், சேவல் கூவுகிறதுக்கு உண்மை நீ என்ன செய்வாய்,
மறுதலிப்பா என்று சொல்லுவது. ஏனென்றால் அப்பேற்பட்ட மறுதலிக்க கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே உருவாகிறது. ஆனால் சொல்றாரு, உமக்காக காவலிலும் சாவிலும் உண்மை என்ன செய்வேன், நான் பின்பற்றி வருவேன். அதை உணர்ந்திருப்பார் என்றால் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு என்ன செஞ்சிருப்பார், அவர் தூங்கி இருக்கலாம். ஆனால் அவர் என்ன செய்யவே இல்லை, உணரவில்லை. இன்னைக்கு அநேகர் இந்த காலை வேளை நீங்கள் உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அநேகர் ஜெபிக்காமல் இருப்பதற்கு காரணம் தங்கள் மேல் அதீதமான நம்பிக்கை. இரண்டாவது, இவங்க அடிக்கடி அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு என்ன செய்யறாங்க, வர்றாங்க. அவங்க நினைக்கிறாங்க இது அந்த நகரத்தை விட்டு தள்ளி இருக்கிறது, கொஞ்சம் ஓரமாக இருக்கிறது, சில மைல் தொலைவு, அதுவும் ராத்திரி வேலை. அது அந்த இடத்துக்கு அடிக்கடியாக அவர்கள் வந்திருக்கிறார். அவர்கள் அந்த இடம் பாதுகாப்பானது என்ற ஒரு உணர்வு அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கும், ஏற்பட்டிருக்கும். பாதுகாப்பான உணர்வு. அந்த இடத்துக்கு யாரும் அந்த இரவு வேலையில என்ன செய்வாங்க, வருவார்கள் என்று அவர்கள் என்ன செய்வாங்க, கனவுல கூட என்ன செய்ய மாட்டாங்க, நினைத்திருக்க மாட்டாங்க. அந்த ராத்திரி வேலையில இவன் யூதாஸ் காரியோத் இந்த படைத்தலைவர்கள் இந்த காவலாளர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு வருவான் என்று அவர்கள் அதை நம்ப முடியவில்லை. இன்றைக்கு அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எப்போதும் பாதுகாப்பாகவே இருக்கும் என்று ஒரு காரியம் இருக்கு நம்புறதுனால நாம் என்ன செய்யறது, தேவனை சார்ந்து கொள்வதில்லை. எந்த ஒரு மனிதன் தேவனை சார்ந்து கொண்டு வாழ்கின்றானோ அவன் தினந்தோறும் தேவனுடைய சமூகத்தை நேரங்களை செலவு செய்கிறவனா இருக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுடைய வேலையெல்லாம் பாதுகாப்பா இருக்கா? அந்த சூழ்நிலை நீங்க ஜெபிக்கிறீர்களா? கொஞ்சம் பாருங்க. உங்கள் சரீரம் ஆரோக்கியம் அடைந்த நிலை, சரீரம் பாதுகாப்பா இருக்குங்க, ரொம்ப ஆரோக்கியம் உள்ளவனா இருக்கேன், பலம் உள்ளவனா இருக்கிறேன், அல்லாது எல்லாமே சாதகமான சூழ்நிலை, பாதுகாப்பான சூழ்நிலை. இவங்க அதனாலதான் அவங்க ஜெபம் பண்ணல. இயேசு சொல்லுகிறார், வியாகுலப்படவும் துக்கப்படவும் தொடங்குகிறார். ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த பிரச்சனைய நான் என்ன செய்வேன், வெற்றிகரமாக எதிர்கொள்வேன். இரண்டாவது, அவர்கள் பாதுகாப்பான சூழ்நிலையை உணர்வதாக அவர்கள் கருதுகிறார். அந்த இடத்திற்கு அந்த ராத்திரி வேளையில நிச்சயமா யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க என்ற ஒரு நிலை. என்னை கேட்கிற அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை அப்படியே தான் இருக்குது, அப்படிதான் நினைக்கிறோம் நாம. ஆனால் திடீரென்று எதிர்பாராத நேரத்திலே சம்பவங்கள் வாழ்க்கையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல பவுல் சொல்லுகிறார். அந்த இடத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 3வது வசனம். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை என்று சொல்லிவிட்டு தான் சொல்றாரு. 6வது வசனத்துல நம்மபடி ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாயிருக்க கடவும். பவுல் சொல்லுகிறார், மற்றவர்கள் தூங்குகிறது போல எல்லாம் சமாதானமா இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிற நேரத்துலதான் நாம எதிர்பாராத, நாம் விரும்பாத சில செயல்கள் வருகிறது. அதனாலதான் அடிக்கடி நான் சொல்லுகிற காரியம் 32வது சங்கீதத்துல, இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் அவன் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை என்ன செய்யாதான், அணுகாது. இந்த காலை வேளை நீங்கள் பாதுகாப்பான நிலை, அது கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பை கூட ஸ்தோத்திரம் தான், நான் நன்றி தான் சொல்றேன். ஆனால் அதற்காக நீங்கள் ஜெபிக்காமல் இராதீர்கள். ஏனென்றால் என்றைக்கு யாருடைய வாழ்க்கையில எப்பொழுது என்ன சம்பவங்கள் நடைபெறும் என்று நாம் அறியாத ஒரு சூழ்நிலையிலே நாம் காணப்படுகிறோம். மூன்றாவதாக இவர்கள் ஏன் தூங்கினார்கள் என்றால் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 45வது வசனம். 22:45. எதனால நித்திரை பண்ணுகிறார்கள்? துக்கத்தினாலே. முதல்ல சொன்ன செல்ஃப் கான்பிடன்ட், சுய நம்பிக்கை. இன்றைக்கு அநேகர் தங்கள் மேல் உள்ள அதீதமான நம்பிக்கை. இரண்டாவது, இருக்கிற சூழ்நிலைகள்லாம் சேஃபா தான் என்ன செய்யுது, பாதுகாப்பான சூழ்நிலை இருக்கிறோம். மூன்றாவது, இவர்கள் இங்கே படிக்கும் போது அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை, ஆமா ரொம்ப துக்கம் ஆயிடுச்சு, அந்த துக்கத்தினாலே அவர்களுக்கு என்ன வந்துருச்சான், நித்திரை வந்தது. இது எப்படின்னு எனக்கு தெரியல. நமக்கு வேதனை இருந்தா என்ன நடக்கும், தூக்கமே வராது. ஏதாவது ஒரு வேதனை இருந்தால் அந்த இரவு முழுவதும் நாம் என்ன செய்வோம், தூங்க முடியாமல் நம்ம வேதனைப்படுகிறவர்களா. ஆனால் இவர்களுக்கு எப்படி வந்திருக்கு,
ஆமா, துக்கத்தினாலே நித்திரை பண்ண. இன்னைக்கு இப்படிப்பட்ட நபர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 3 பேரை தான் நான் சொல்றேன். உங்களுக்கு அப்படி இருக்குதா பாருங்க. நல்ல துக்கம் வந்திருக்கு, வேதனையான சூழ்நிலை, அதை பத்தி கவலை இல்லைங்க, நான் என்ன செய்வேன், தூங்குவேன். துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். இந்த சூழ்நிலையிலே அவர்கள் இயேசு இருக்கிறாரு. அதுல இன்னொரு காரியம் பாருங்க, இவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறார்கள். இயேசு 1 மணி நேரமாவது என்ன செய்யுங்க, ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். நடக்க போகிற காரியங்களை அவர்களுக்கு அறிவிக்கிறார். ஆனா இயேசு எப்படி ஜெபித்தார் வாசிக்கலாம். எபிரேயர்கள் 5வது அதிகாரம் 7வது வசனத்துல, நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி. ஏன்னா பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணதுனால்தான் அவர் என்ன ஜெபித்தார் என்பதை இந்த சுவிசேஷர்கள் என்ன செய்யறாங்க, என்ன 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 ஜெபித்தார். இதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க. அப்ப பலத்த சத்தத்தோடு என்னதான் சொல்லியிருக்கிறாரு, பிதாவே என்று பாருங்க. அந்த வசனம் பாருங்க, அவர் மாம்சத்தின் நாட்கள் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும். அந்த 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 வேதனையில அவர் துக்கப்படவும் வியாகுலப்படவும் தொடங்கினார்னா என்ன நடந்திருக்காங்க. இயேசு கண்ணீரோடு கூட இந்த சீசர்கள் கிட்ட என்ன செஞ்சிட்டு இருக்கிறார், பேசிட்டு இருக்கிறார். இவங்க என்ன செய்யறாங்க, தூங்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அப்புறம் போய் அவர் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு இந்த வார்த்தைகளை சொல்லி அவர் மறுபடியும் மறுபடியுமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் ஒரு பெரிய காரியத்தை அவர் எதிர்கொள்ள இருக்கிறார். அதான் நான் இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்தும் போது நான் நினைச்சேன், அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் மரித்தாலும் 3வது நாள் என்ன செய்ய போறார், ஆமா பரலோகத்துக்கு போய் பிதாவின் வலது பார்சத்துல அமரப்போகிறார். எல்லாம் தெரிந்த அவரே அவர் துக்கப்படவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அந்த ராத்திரி வேளையிலே அவர் ஒரு நிமிடம் கூட அமைதியா இருக்கவில்லை. அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார். இந்த காலையில நமக்கு எதுவுமே தெரியாது, நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றது தெரியாது. ஆனா இருக்கிற சூழ்நிலைகள் ரொம்ப சேஃபா இருக்குது. அடுத்தது இந்த ராத்திரி வேளையில யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க என்று சொல்லி எல்லாம் ரொம்ப அமைதியா இருக்கிறோம். இந்த காலையில யாராவது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தேவனோடு கூட அதிகமான நேரங்கள் செலவு செய்யாமல் இருப்பீர்கள் என்றால் தயவுசெய்து இந்த காலையில இந்த பேதுருவுக்கு ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் எச்சரித்தார். சீஷர்களுக்கு மறுபடியும் மறுபடியும் அந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருந்தார். அவர்களோ அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவே இல்லை. அவர்கள் நித்திரை மயக்கமாய் இருந்தார். இங்கே ஒருத்தர் பலத்த சத்தத்தோடும் விண்ணப்பத்தோடும் அவர் தேவனை நோக்கி அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். வாசிக்கலாம். இந்த மத்தேயு 26 படிங்க. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று என்ன செய்தாராம், ஜெபித்தார். இந்த ஜெபத்தை எப்படி பண்ணினாரு, பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமுள்ளவரை நோக்கி அவர் ஜெபித்தார். இன்னைக்கு அநேகர் இன்னொரு காரியம் கூட இருக்கு. அன்னைக்கு அநேகர் ஜெபிக்காம இருக்கிறதுக்கு தேவன் யார் என்ற ஒரு உணர்வு அவர்களுக்கு இல்லை. கடந்த காலங்களில் ஜெபத்தின் பயனை அவர்கள் அனுபவியாமல் இருக்கிறதுனால, ஜெபத்தின் மேன்மையை உணராமல் இருப்பதினாலே அநேகர் என்ன செய்யறதில்லை, தேவனை நோக்கி ஜெபிப்பதில்லை. வேதத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களின் மூலமாக கர்த்தர் மகத்துவமான கிரியைகளை அவர் செய்திருக்கிறார். நீங்களும் ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில அதான் எரேமியா சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்கிறார். இதுவரைக்கும் யாராவது ஜெபிக்காமல் இருப்பீர்கள் என்றால், நான் சொல்றது என்னைக்காவது ஜெபிக்கிறத பத்தி சொல்லல, தினந்தோறும் ஜெபிக்கிறதை பற்றி நான் பேசுகிறேன். தினந்தோறும் 1 மணி நேரமாவது தேவனுடைய பாதத்திலே தங்கி இராதவர்களை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த காலை வேளையில நீங்கள் உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது அதுதான் சொல்றது. இவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் இவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அவர் அந்த ஜெபத்துல ஒரு காரியத்தை நான் சொல்லும்படி நிற்கிறேன். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று பலத்த சத்தத்தோடு ஜெபிக்கிறார்.
ஒருவேளை நாம இதை படிக்கும் போது இயேசு இந்த சிலுவையை எதிர்கொள்ளுவதற்காக அவர் வேதனைப்படுகிறார், துக்கப்படுகிறார் என்று ஒருவேளை நம்ம நினைக்க கூடும். இயேசு சிலுவையின் மரணத்தை அல்லது அந்த பிரதான ஆசாரியுடைய வேலைக்காரர்கள் மூலமாக நடைபெற போகின்ற துன்பங்கள், பாடுகள், அவமானங்கள், சிறுமைப்படுத்தப்படுதல், இவைகளின் நிமித்தம் ஒருவேளை இயேசு அழுது கொண்டிருக்கிறார் என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஆனா இதெல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்து வைத்திருந்தார். சீஷர்களுக்கு அவர் சொல்லும் போது, சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். வாசித்து பார்க்கலாமா? வாசிங்க. நான் நினைக்கிறேன் மத்தேயு எழுதின 10வது அதிகாரத்தில் இருக்கான்னு பாருங்க. 10:28. ஆத்துமாவை கொள்ள வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லமை உள்ளவருக்கே. அப்போ இயேசு சரீர பிரகாரமான வேதனைக்காக இங்க அழுது துக்கம் பண்ணி அவர் பலத்த சத்தத்தோடு அவர் விண்ணப்பத்தை ஏறெடுத்தார் என்று நம்ம சொல்ல முடியாது. ஏனென்றால் அவருக்கு நல்லா தெரியுது, ஆத்துமாவை கொள்ள வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று ஏற்கனவே சீஷர்களுக்கு என்ன செய்திருக்கிறார், சொல்லியிருக்க. அப்போ சரீர பிரகாரமான வேதனையை அனுபவிக்க இயேசு ஒரு நாளும் பயப்படவில்லை. அதற்காக இயேசு வேதனைப்படவில்லை. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் அங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை அவர் நிறைவேற்றுவதை அவர் அறிந்து அவர் வேதனைப்பட்டார். அதை தான் இங்கே படிக்கிறோம். அதை சொல்லுகிறது, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த பாத்திரம் என்ன, அதை நாம் புரிந்து கொள்வதற்காக வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 51வது அதிகாரம் 17வது வசனம். ஏசாயா 51:17 வாசிக்கலாம். வாசிங்க. அவங்களே வாசிக்கிடும். வாசிங்க. கர்த்தருடைய உக்கிரத்தின் பாத்திரத்தை அவர் கையில் வாங்கி குடித்திருக்கிற எருசலேமே போதும். கர்த்தருடைய உக்கிரத்தின் பாத்திரத்தை, இதை இன்னும் புரிந்து கொள்வதற்காக வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 25ஆம் அதிகாரம். எரேமியா 25, 15, 16 வசனங்கள். எரேமியா 25. இந்த உக்கிரமாகிய மதுபானத்தின் பாத்திரத்தை நீ என் கையிலிருந்து வாங்கி அவர்கள் எல்லாருக்கும் அதிலே 27, 28 கூட நீங்கள் குடித்து வெறித்து வாந்தி பண்ணி நான் உங்களுக்குள் அனுப்பும் பட்டயத்தாலே எழுந்திராதபடிக்கு விழுங்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று நீ அவர்களுக்கு சொல்லு. அவர்கள் குடிக்கிறதற்கு அந்த பாத்திரத்தை உன் கையில் வாங்க மாட்டோம் என்று சொல்வார்கள். ஆனால் நீ அவர்களை நோக்கி நீங்கள் குடித்து தீர வேண்டும் என்று சேனைகளின், ஆமா, இது தேவனுடைய நியாய தீர்ப்பின் பாத்திரம். இந்த பாத்திரம் என்பது என்னன்னா, அவர் மரணத்துக்காக அளவில்லை, இந்த ஜனங்கள் அவரை சிறுமைப்படுத்துகிற காரியங்களுக்காக அளவில்லை, அவர் சிலுவையில அறையப்படுகிற காரியத்தை குறித்து அவர் என்ன செய்யல, அவர் துக்கப்படவில்லை, வியாகுலப்படவில்லை, பலத்த சத்தத்தோடு அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கவில்லை. இது தேவனுடைய உக்கிரமாகிய அந்த பாத்திரம் அவர் பானம் பண்ண வேண்டியதா, தேவனுடைய கோபத்தின் பாத்திரம். இதுக்கு இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கிறது, எழுதி கொள்ளுங்கள். வேண்டும் என்றால் நீங்கள் வீடுகளிலே போய் அதை வாசித்துக் கொள்ளுங்கள். புலம்பலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 21, 22, ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம், ஆபகுக் 2:16, எசேக்கியேல் 23, 31 34 வசனங்கள். இந்த இடத்திலாம் படிச்சு பார்த்தீங்கன்னா தேவனுடைய கோபத்தின் பாத்திரம், தேவனுடைய நியாய தீர்ப்பின் பாத்திரமாக காணப்படுகிறது. ஆகவே இந்த பாத்திரத்தில் அவர் பானம் பண்ணுவதை குறித்துதான் அவர் கலங்குகிறார். இதுல நம்ம படிக்கும் போது இதை அவர் நன்கு அறிந்திருந்தார். இந்த பாத்திரத்தை ஏன் அவர் பானம் பண்ண வேண்டும் என்றால், எபிரேயர் 9வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் படிக்கிறோம். இப்படி எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28வது வசனம், கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு என்று படி. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவத்தை சுமந்து, இப்போ அநேகருடைய பாவத்தை இவர் சுமக்க ஆரம்பிக்கிறார். இப்போ அநேகருடைய பாவம் இவர் மேல் விழுந்ததினாலே
இப்ப தேவனுடைய உக்கிரத்தின் பாத்திரத்தை அவர் பானம் பண்ண வேண்டியதா இருக்கிறது. நன்றாக அதை கவனிங்க. அநேகருடைய பாவம், அதை இன்னும் புரிந்து கொள்வதற்காக ஏசாயா 53:10 கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அதுதான் அவருடைய அந்த கோபத்தின் பாத்திரமாயிருக்கிறது. ஏசாயா 53:6 கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழப்பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இப்ப இயேசு பாவமாக்கப்பட்டார். அது ஒருத்தர் 2 பேருடைய பாவம் இல்ல, உலகத்தின் பாவத்தை, மனுக்குலத்தின் பாவத்தை அவர் மேல் தேவன் விழப்பண்ணினதினாலே இப்பொழுது தேவனுடைய உக்கிர கோபத்தின் பாத்திரத்தை அவர் பானம் பண்ண வேண்டியதாக காணப்படுகிறது. எவ்வளவு தூரம் புரிஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம எல்லாருடைய அக்கிரமம் அவர் மேல் தேவன் என்ன செய்தார்? விழப்பண்ணினார். அன்றைக்கு இருந்தவர்கள் மாத்திரம் இல்ல, அதற்கு முன்பாக வாழ்ந்தவர்கள் மாத்திரம் இல்ல, அதற்கு பின்னாடி வாழ்கிறவர்கள் மாத்திரம், எல்லாருடைய மனுக்குலத்தின் எல்லாருடைய பாவங்களையும் பிதாவாகிய தேவன் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் பாவமானார் என்று சொல்லப்படுகிறது. அதுவரைக்கும் அவருக்கு பாவம்னா என்னன்னே தெரியாது. அவர் மகா பரிசுத்தமானவராய் இருந்தார். பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவராய் இருந்தார். இப்போ நம்ம எல்லாருடைய பாவமும் அவர் மேல் விழப்பண்ணினதினாலே அவர் பாவமானார் என்று அங்கே நாம் படிக்கிறோம். இப்போ பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டிருக்கிறது. பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டிருக்கிறது. இப்போ இதற்கான தண்டனையை அவர் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? அனுபவிக்க வேண்டியதா இருக்கிறது. இந்த தண்டனையின் பாத்திரத்தை தான், தேவனுடைய உக்கிரமாகிய அந்த கோபத்தின் பாத்திரத்தை தான் இயேசு சொல்லுகிறார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு என்று ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். இதுக்கு வேற ஏதாவது இரண்டாவது ஒரு பிளான் வச்சிருக்கீங்களா என்று பிதாவை நோக்கி அவர் என்ன செய்கிறார்? அவர் ஜெபிக்கிறார். அடுத்ததாக பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூட, ஏனென்றால் இவர்களும் சில சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார் அந்த ராத்திரியிலே. ஆகவே அவர் சொல்லுகிறார், 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு நாம காணப்பட வேண்டும் என்றால், சோதனையே வராததற்காக ஜெபம் பண்றதில்ல, சோதனைக்குட்பட. அந்த இடத்தை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம். இயேசு என்ன சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. மத்தேயு 6வது அதிகாரம் 13வது வசனம். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை, அந்த சோதனையிலே நாங்கள் எந்த தீமையும் என்ன செஞ்சிடக்கூடாது, செய்து விடக்கூடாது. இன்னைக்கு அநேக நேரங்களிலே நமக்கு வருகிற சோதனைகளிலே, இன்னும் சொன்னா சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு வைக்கின்ற பரீட்சைகளிலே நாம் தீமை செய்து விடக்கூடாது. அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அது எப்போ முடியும்னா, தேவனோடு உள்ள சரியான உறவில் நாம் காணப்படும் போது மாத்திரமே அப்படிப்பட்ட தீமைகளை தேவனுக்கு எதிராக நாம் என்ன செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். யோபை குறித்து நான் அடிக்கடி சொல்லுகிற, நாம் அறிந்திருக்கிற காரியம், ஒரு பெரிய ஒரு சோதனையை அவன் எதிர்கொள்ளுகிறான். ஆனால் அந்த சோதனையிலே அவர் சொல்லுகிறாரு, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன் என்று சொல்லுகிறான். அவன் நாவினால் தேவனை தூஷித்து ஜீவனை விட்டு அவங்க மனைவி சொல்றாங்க. அவன் சொல்றான், தேவனுடைய கைகளில் நன்மையை பெற்ற நாம் அவருடைய கைகளிலே தீமையை பெற வேண்டாமா என்று சொல்ற. பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய் என்று சொன்னான். இவள் எல்லாவற்றிலும் யோபு தன் வாயினால் பாவம். அதற்கு ஒரே காரணம் என்னன்னா, அவன் தேவனோடு கூட உள்ள சரியான உறவில் இருந்தான். தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து தனக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக சர்வாங்க தகன பலிகளை அவன் செலுத்துகிறவனாக இருந்தான். தினந்தோறும் நல்ல காலத்திலேயே, எந்த ஒரு பிரச்சனை இல்லாத அந்த காலத்திலேயே தினந்தோறும் அவன் அதே போல சாயங்கால வேளையிலும் அந்த பிள்ளைகளுக்காக அவன் சுத்திகரிப்பின் வழிகளை அவன் செலுத்தினதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கால வேளை சகாயம் கிடைக்கும் காலத்தில் யோபு தினந்தோறும் தேவனை நோக்கி மன்றாடுகிறவனாக, அவன் தேவனை நோக்கி ஜெபிக்கின்றவனாக இருந்ததினால் மிகப்பெரிய பரீட்சை அவனுடைய வாழ்க்கையில வந்தது. அந்த வாயினால் ஒரு பாவமும் ஒரு முறை கூட தேவனை நிந்திக்கவில்லை. ஒரு முறை கூட அவமரியாதையான காரியங்களை அவன் பேசவில்லை. தன்னை குறித்து பேசினான். நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதா, தன்னுடைய பிறந்த நாளை சொல்லுகிறான்.
தன்னுடைய காரியங்களை குறித்து புலம்புகிறான். இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். நமக்கு எல்லாருக்கும் இருதயம் சதையினாலதான் கல்லாதான் இருந்துச்சு. அந்த இருதயத்தை என்னவா ஆக்கிட்டாரு? சதையான இருதயம் ஆக்கி இருக்கிறார். அப்போ வேதனைகள் வந்தால் ஒரு வார்த்தையை நாம் கேட்கும் போது மனிதர்கள் நம்மை ஏளனமாக பேசுகின்ற காரியங்கள், தாவீது சொல்கிறார், நிந்த என் இருதயத்தை பிளந்தது என்று சொல்லுகிறார். அப்போ மற்றவர்களால் நீங்கள் நிந்திக்கப்படும் போது உங்களுக்கு அப்படியே எல்லாம் இருக்கலாம் முடியாது. இயேசு அழுதார் என்று போடப்பட்டிருக்கா? ஆமா, இயேசு அழுதார். அந்த லாசருவின் கல்லறையிலே வந்த போது அவர் இயேசு அழுதார். இயேசுக்கு பசி இருந்தது, இயேசுக்கு தாகம் ஏற்பட்டது. இயேசு இழைப்படைந்தவராய் கிணற்றின் அருகே உட்கார்ந்திருந்தார், அவருக்கு தாகம் ஏற்பட்டது. அது போலதான் நம்முடைய இருதயங்கள். அப்போ அந்த உணர்வுள்ள ஒரு இருதயம் தான். என்னை கேட்கிற அருமையான இந்த இடத்துல இயேசு அழுதார் என்று அழுகையாய் காணப்படுகிற காரியம் என்னன்னா, அந்த வேதனைகளை அவர் என்ன செய்திருந்தார்? அறிந்திருந்தார். ஆகவே இந்த யோபு நான் சொல்லுகிற காரியம், தேவனோடு கூட சரியான ஒரு உறவில இருந்தார். அதனாலதான் அந்த பிரச்சனையை சோதனைக்குட்பட தீமையை ஒன்றும் செய்யாதபடிக்கு அந்த சோதனையிலிருந்து ஒரு பரிசுத்தமாக என்ன செய்யறான்? வெளியே வருகிறார். ஆகவேதான் அவனுக்கு ரெட்டிப்பான நன்மை. ஒரு சொல்லுவோமா? இன்றைக்கு அநேகர் நாம் என்ன செய்யறோம்? அந்த சோதனை நேரத்துல தேவனை தூஷித்து தேவனையும் தூஷிச்சிருவோம். எந்த மனிதர்கள் மூலமாக அது வருகிறதோ அவர்களையும் ஒரு வழி பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ரெட்டிப்பா கொடுங்கன்னு கேட்டா என்ன செய்வார்? இருக்கிறதையும் கொஞ்சம் எடுத்துருவார். ஆகவே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இதைதான் ஆண்டவர் இந்த பேதுருவுக்கு உணர்த்துகிறார். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று சொல்லுகிறார். இப்ப பாருங்க, அவர் மறுபடியும் இரண்டாம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய, இங்க பாருங்க, முதல்ல என்ன சொல்றாரு? என் சித்தத்தின்படி அல்ல, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் என்று சொல்லுகிறார். நீங்க கூடுமானால் இதை நீங்கும்படி செய். ஆனால் இங்க இரண்டாவது சொல்லும் போது, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாததாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. அந்த தேவனுடைய திட்டத்திற்கு, சித்தத்திற்கு அவர் தன்னை அர்ப்பணிக்கின்றவராக இருந்தார். சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் ஜெபிப்போம், ஆனா அந்த சூழ்நிலை என்ன செய்யாது? ஆமா, அந்த சூழ்நிலையை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் என்றால் வேற வழியில உம்முடைய சித்தத்துக்கு நான் என்ன செய்கிறேன்? என்ன நடக்குதோ என்ன செய்யட்டும் ஆண்டவரே, நடக்கட்டும். அதை எதிர்கொள்ள மாத்திரம் என்ன செய்யும்? பலனைத்தான். பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல, என் சரீரத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதனா இருக்குது, அது என்னை விட்டு நீங்கும்படி எத்தனை தடவை ஜெபம் பண்ணாரா? 3 முறை நான் ஜெபித்தேன். ஆனா என்ன செய்யல? அது நீங்கள். அதுக்கு பதில் ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். சில காரியங்களுக்காக நாம் ஓயாமல் ஜபிச்சுட்டு இருப்போம். அவரு 3 தடவை, சில சொல்லுவீங்க 300 தடவை என்ன செஞ்சாச்சுங்க ஆண்டவரே, ஜெபிச்சாச்சு என்று சொல்லுவோம். 3 வருடமாக 30 வருடங்களாக கூட ஜெபிச்சிருக்கலாம். அது நீங்கள ஒன்று தேவனுடைய நேரத்துக்காக அது வைக்கப்பட்டிருக்கிறது. இல்லை என்றால் அந்த சூழ்நிலைகளை எதிர்கொள்ளத்தக்கதான தேவ கிருபையையும் தேவ பலனையும் கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கின்றார். ஆகவே சொல்றார், உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவது என்று அவர் சொல்லுகிறார். இந்த இயேசு தன் பூமியில் இருந்த நாட்கள் முழுவதும் தேவனுடைய திட்டத்தை மாத்திரம் என்ன செய்தார்? நிறைவேற்றி முடித்தார். நம்ம வாழ்க்கையில கூட அது ரொம்ப மிக கவனிக்க வேண்டிய ஒரு காரணம். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு செயலும் தேவனுடைய திட்டத்தின்படி நடக்கின்றதா? நீங்கள் அதை அறிய வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளின்படி, தேவனுடைய திட்டங்களின் அடிப்படையிலே நாம் முன்னோக்கி நகர்கிறோமா என்பதை நீங்கள் உறுதிப்படுத்தி கொண்டு செல்ல வேண்டும். இயேசு சமாரியா ஸ்திரீயை சந்தித்த போது கூட அவர் சொல்ற சீஷர்கள் கிட்ட, நீங்கள் அறியாத ஒரு போஜனம் உங்கள் நடுவிலே இருக்கிறது. வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 34வது வசனம். யோவான் 4. என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. அதான் உங்க வாழ்க்கையில நம்மை அனுப்பினவரை, ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எங்க அனுப்பினாரு? உன்னை ரட்சித்தவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே, அப்படி திட்டத்தை நிறைவேற்றுவதே நம்முடைய போஜனம். நாம போஜனம்னா வேற ஏதாவது உலக பிரகாரமான அது தேவைதான். ஆனால் ஆத்மாவுக்கு என்ன போஜனம்னா அவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை நிறைவேற்றி முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கு. அப்போ நம்ம வாழ்க்கையில தேவ திட்டங்கள் நிறைவேறுகிறதா? தேவ சித்தத்துக்கு எதிரான காரியங்களை நாம் செய்கிறவர்களா இருக்கிறோமா?
யோவான் 8:29 அவர் சொல்லுகிறார், வாசிக்கலாம். யோவான் 8:29, அவருக்கு பிரியமானவைகளையே செய்கிறபடியினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை அனுப்பினவர் என்னுடனே இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விட. பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறேன். பிதாவுக்கு பிரியமானதை எப்பொழுதாவது அல்ல, நான் எப்பொழுதும் செய்கிறேன். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாள் பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவது பிதாவுக்கு பிரியம், வேதத்தை வாசிப்பது பிதாவுக்கு, ஆமா, கர்த்தருடைய ஆலய காரியங்களில் ஆராதனைகளை பங்கு பெறுவது தேவனுக்கு பிரியமான, தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பது தேவனுக்கு பிரியமானது. அவருக்கு பிரியமானவர்களை நான் எப்போ செய்கிறேன்? எப்பொழுதும் செய்கிறபடினாலே அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று சொல்லுகிறார். ஆகவே இயேசு எப்போதும் பிதாவுக்கு பிரியமானவர்களை செய்தார். இயேசு எப்போதும் பிதாவினுடைய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டவராக காணப்பட. ஆகவே இங்கே சொல்லுகிறார், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ராத்திரி வேளையில அவர் எதிர்கொள்ளுகின்ற சூழ்நிலைகளை அவர் அறிந்திருந்ததினாலே சீஷர்களுக்கு அதை பகிர்ந்து கொள்ளுகிறார். அந்த சீஷர்கள் அதை உணராதவர்களாக இருந்தார்கள். அதற்கு காரணம் சொன்னேன், அவருக்கு ரொம்ப செல்ஃப் கான்பிடென்ட். இன்றைக்கு ஜெபிக்காதவர்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னன்னா, ரொம்ப செல்ஃப் கான்பிடென்டா இருந்தீங்கன்னா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? ஜெபிக்க. நம்மளை சார்ந்து கொள்ளக்கூடாது, நம்முடைய பலனை ஏனென்றால் இது பலவீனமான சரீரம். நம்முடைய ஞானத்தை சார்ந்து கொள்ளக்கூடாது. நம்மை விட ஞானிகள் என்ன செய்யறாங்க இந்த உலகத்துல இருக்காங்க. சூழ்நிலைகளை சார்ந்து கொள்ளாதீங்க. அவங்க நினைக்கிறாங்க, இதுவரைக்கும் எத்தனையோ முறை இந்த கெத்செமனே தோட்டத்திற்கு வந்தோம், இப்படிப்பட்ட எந்த ஒரு சூழ்நிலையும் வரவில்லை. இது இரவு நேரமாக காணப்படுகிறது. பகல் நேரம்னா கூட பரவாயில்ல, யாராவது வருவாங்க. இந்த ராத்திரி வேளை, இந்த இருளான இந்த நேரத்துல இப்படிப்பட்ட சம்பவங்கள் எதுவும் நடைபெறாது என்ற ஒரு எண்ணங்களிலே அவர்கள் இருந்ததினாலே அந்த ராத்திரி வேளை அவர்கள் ஜெபிக்க தவறினார்கள். ரொம்ப நேரம் இரவு முழுவதும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லல. எத்தனை நேரம் தான் சொல்றாரு? 1 மணி நேரமாவது. இந்த காலை வேளையில ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். 1 மணி நேரமாவது ஜெபிக்கவில்லை என்றால் தீமை செய்கிறவளாய், சோதனை நேரங்களிலே நாம் தீமை செய்கிறவளாய் மாறிவிடுவோம். அதுக்காக தான் ஆண்டவர் ஜெபிக்க சொல்லுகிறார். சரி, இருக்கட்டும். அவர் திரும்ப வந்த போது அவர் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்து. மிகுந்த நித்திரை மயக்கம்னா என்ன அர்த்தம்? ஆமா, அவ்வளவுதான், விட்டா முடிஞ்சிடும். அந்த ராத்திரி வேளை அவர்களால் அதற்கு மேலே முடியவில்லை. ஆகவே பாருங்க, நித்திரை அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய், அப்ப ஆண்டவர் 3வது தடவை என்ன செய்யல, சொல்லல. ரொம்ப நித்திரை மயக்கமா இருந்தது, அப்படியே என்ன செஞ்சிட்டாரு, விட்டுட்டு போயிட்டார். நம்மளை கூட பாக்குறாரு ஆண்டவர். நம்ம படுக்கைக்கு போவதற்கு முன்பதா இந்த வசனம் அப்ப ஞாபகத்து வரணும். ஜெபம் பண்ணிட்டு என்ன செய்யணும், அல்லது காலையில் அதிகாலையில் எழுந்து ரொம்ப நித்திரை மயக்கமா இருந்தா அவர் என்ன செஞ்சாரு, விட்டார். 2 முறை சொன்னாரு, கேட்கல. அதனாலதான் ஆண்டவர் ரொம்ப ஜென்டிலான ஒரு தேவனா இருக்கிறார். இதோ வாசற்படியிலிருந்து கதவை, யாரையும் கம்பல் பண்ணி முழங்கால் போட வைக்கிறது இல்லை. நாம விருப்பமானால், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளை ஆண்டவரோட அழைப்பை கொடுக்கிறார். நீங்கள் விரும்பினால் நீங்க அவருடைய பாதத்துல இருக்கலாம். அவர் உங்களை தீமையிலிருந்து அவர் காத்துக் கொள்ளுகிற தேவனா இருக்கிறார். நம்ம தீமை செய்யாதபடிக்கு தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். சரி, இருக்கட்டும். இங்கே அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். அதே வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். அப்ப ஒரு தடவை ஜெபித்துட்டு இயேசு நிறுத்தி விடவில்லை, மறுபடியுமாக அவர் ஜெபிக்கிறவரா இருக்கிறார். அதனால்தான் லூக்கா 17:1 பாருங்க, சோர்ந்து போகாதபடிக்கு எப்பொழுதும் என்ன செய்யுங்க. 17:1, 18:1, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு ஊமையை சொன்னார் என்று சொல்லப்படும். அங்க ஒரு ஏழை விதவை, அவருடைய நியாயாதிபதியின் இடத்திலே அவள் தன்னுடைய காரியங்களை அறிவிக்கின்றார். ஆனால் அந்த நியாயாதிபதி அவளுக்கு எந்த நியாயமும் செய்யவில்லை. ஆனா அந்த அம்மா விட்டுறல, இந்த ஆள் இருக்கிற வரைக்கும் ஒண்ணு நடக்காதுன்னு போயிடல. ஆனால் அவள் அடிக்கடி வந்து அவனை அலட்டி கொண்டே இருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாமும் கூட சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நாம் ஜெபம் பண்ண வேண்டியவர்களாய், இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். இந்த காலையில் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? 1 வருடம் ஜெபம் பண்ணிட்டாங்க, ஒன்று நடக்கல.
நிறுத்தி விட்டீர்களா? இந்த காலைவேளை ஆண்டவர் அந்த கெத்செமனே ஜெபத்திலிருந்து நம்ம படிக்கிற காரியம் மறுபடியுமாக போய் அங்கே 3வது தடவை அவர் என்ன செய்தார்? ஜெபம் பண்ணினார் என்று சொல்லப்படுது. பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து இனி நித்திரை பண்ணி, ஆமா ஒரு கேப் கொடுக்கிறார். இனி நித்திரை பண்ணி என்ன செய்யுங்க? அவங்க ஒன்னும் ஜெபமே பண்ணல. எனக்கு என்ன ஏன்னா, இயேசு ஜெபித்த வார்த்தைகளை இவங்க கேட்டாங்க, அதை என்ன செஞ்சிருக்காங்க? எழுதியிருக்காங்க. ஆனால் இந்த 3 பேர் ஒரு வார்த்தை சொல்லி கூட என்ன செய்யல? ஜெபம் பண்ணல. இதை படிக்கும், ஏன்னா ஏதாவது ஜெபம் பண்ணியிருந்தா யோவான் என்ன செஞ்சிருப்பாரு? எழுதியிருப்பாரு. பேதுரு மார்க்கு கிட்ட சொல்லியிருப்பாரு, அவர் எழுதியிருப்பாரு. மத்தேயு கிட்ட எப்படியாவது தெரிஞ்சிருக்கும், இவங்க ஏதோ சொல்லி ஜெபம் பண்ணாங்கன்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. ஆனால் இயேசு ஜெபித்ததை மாத்திரம் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த 3 பேர் செய்ததை என்ன செய்யவே இல்லை. அவங்க செய்ததை மட்டும்தான் எழுதியிருக்காங்க. என்னது? தூக்கம். இப்போ பரலோகத்துல நீங்க என்ன ஜெபம் பண்றீங்களா இல்லையான்னு என்ன செய்யப்படுகிறது? ஆமா, பதிவு செய்யப்படுகிறது. ஆமா, இங்க யாருக்கும் கணக்கு கொடுக்க வேண்டியதில்லை. ஊழியர்களுக்கோ மற்றவர்களுக்கோ கணக்கு கொடுக்க வேண்டியதில்லை. பெற்றோருக்கு கூட சொல்ல வேண்டியதில்லை. உங்களுக்கு விருப்பமானால். ஆனால் பரலோகம் எல்லாம் பதிவு செய்கிறது. எத்தனை மணி நேரம் நீங்கள் வேலை செய்தீர்கள், எத்தனை மணி நேரம் தூங்கினீர்கள், எத்தனை மணி நேரம் உங்கள் செல்போனிலே செலவு செய்தீர்கள், எத்தனை மணி நேரம் நண்பர்களோடு கூட பேசினீர்கள். தேவன் பார்த்துட்டே இருப்பார். நம்ம கூட கொஞ்ச நேரம் என்ன செய்வானா? என்னுடைய வார்த்தைகளை எடுத்து கொஞ்ச நேரம் படிப்பானா? என்னோடு கூட நேரங்களை இவர்கள் செலவு செய்வார்களா என்று ஒவ்வொரு நாளும் ஏங்கிட்டு இருக்கிறார். என்னென்னலாம் செலவு, ஏன்னா எல்லாம் அந்தரங்கமா இருந்தாலும் வெளியரங்கமா இருந்தாலும் எல்லா காரியங்களும் தேவன் என்ன செய்வாராம்? நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். எனக்கு இதை படிக்கும் போது இயேசு செய்த ஜெபத்தை இந்த மத்தேயும் சுவிசேஷர்களும் பதிவு செய்திருக்கும் போது, இந்த சீஷர்கள் செய்த காரியம் என்னன்னா, அவர்கள் என்ன செஞ்சுட்டே இருந்தாங்க? தூங்கிக் கொண்டே இருந்தார். நித்திரை மயக்கமாகவே இருந்தார். எல்லாம் சமாதானமும் சௌக்கியம் என்று சொல்லுகிற அந்த காலகட்டத்திலே பிரசவ வேதனை எப்படி ஒரு ஸ்திரீக்கு வருகிறதோ அப்படி சம்பவங்கள், திடீரென்று சூழ்நிலைகள், காரியங்கள் மாறுகிறதா இருக்கிறது. ஆகவே எப்போதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் மற்றவர்கள் தூங்குகிறவர்கள் போல் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? ஜெபம் பண்ணிட்டு தாராளமா தூங்குங்க. அதான் சொல்றாரு ஆண்டவர். இனி என்ன செய்யுங்கள்? வாசிங்க. இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு கேப் கொடுக்கிறார். அங்க இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிற, எத்தனை மணி நேரம் அந்த கேப் இருந்ததுன்னு எனக்கு தெரியல. சில மணி நேரங்கள் எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கிறார். இயேசு என்ன செய்தார் என்று சொல்லல, ஏன்னா இவங்க தூங்கிட்டாங்க. அதனால அந்த நேரத்துல இயேசு என்ன செய்தார் என்று பதிவு செய்யப்படவில்லை. இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிற வேலை வந்தது. என்னை காட்டி கொடுக்கிறவன், இது அடுத்த வார்த்தை அவங்களுக்கு என்னதான் வருது? என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றான். எல்லாத்தையும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் இயேசு. அடுத்த சம்பவம் நடக்க வேண்டியது இருக்கிறது. அவன் வரப்போகிறான். பிரதான ஆசாரியர்களும் தேவாலயத்தின் காவல்காரர்களையும் அழைத்துக் கொண்டு தீப்பந்தங்களோடும் ஈட்டிகளோடும் தடிகளோடும் என்னை எதிர்கொள்ள வருவார். இயேசு இதை நன்கு அறிந்திருந்தார். இயேசு எங்கேயும் போய் என்ன செய்யல, ஒழில. நான் தான் என்று சொல்லுகிறார். யோவான்ல படிக்கும்போது தமக்கு நேரிட போகிறது எல்லாவற்றையும் அறிந்திருந்தபடினால் அவருக்கு முன்பே போய் நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்கிறார். யாரை, எவ்வளவு தைரியமான ஒரு காரியம் இல்ல? யாரை தேடுகிற, கையில கிடைச்சா என்ன நடக்கும்னு தெரியும் அவருக்கு. நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? ஓடி ஒழிந்திருப்போம். சீஷர்கள் எல்லாரும் ஓடி ஒழிந்துருவான். எல்லாரும் என்னை விட்டு எல்லாம் அதை அறிந்திருந்தார் இயேசு. ஆனால் தைரியமாக யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்கிறார். பாருங்க, அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகி யூதாஸ் வந்தான். எல்லாரும் சேர்ந்து படிப்போம். 47 அவனோட கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார். மிகப்பெரிய ஒரு காரியம். தேவனுடைய உக்கிர கோபத்தின் பாத்திரத்தை அவர் குடிக்க இருக்கின்றார். அதுக்காக தான் ஜெபம் பண்ணாரு. ஆகிலும் உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்றார். லூக்கா சுவிசேஷத்துல பரலோகத்திலிருந்து தேவதூதன் வந்து அவரை என்ன செய்தானா? திடப்படுத்தினான், பலப்படுத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பரலோகத்திலிருந்து ஒரு பலப்படுத்துதல் அவர் பெற்றுக்கொண்ட பிறகு அதை எதிர்கொள்ளுகிறவராக அவர் இருக்கிறார். பாருங்க, அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். இது ஆண்டவருக்கு தெரியும். இவன் தான் உங்களில் ஒருவன் என்னை, ஆமா ராத்திரி வேலைதான் சொன்னார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி. யார் என்று கேட்கிறாங்க. இந்த அப்பத்தை தோய்த்து யாருக்கு கொடுக்கிறோனோ அவன் தான் என்று சொல்கிறார்.
உடனே அவன் அதை வாங்கின பின்பு அவன் புறப்பட்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு எல்லாவற்றையும் நன்கு அறிந்திருந்தார். உடனே அவன் இயேசுவிடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை இந்த நேரத்துல கூட போதுகிறே என்று சொல்லி வாழ்க என்று சொல்லி, ஏன்னா வாழ்கின்ற வார்த்தை, ஆனா எதுக்காக வரான்? அவரை கொலை செய்வதற்காக, சிலுவையில் அறைவதற்காக அவன் வருகிறான். ஆனா வாயிலிருந்து என்ன வருது? வாழ்க. எவ்வளவு ஒரு பயங்கரமான ஆள் பாருங்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, நம்மளா இருந்து என்ன சொல்வோம் தெரியல, ஆனா இயேசு சொல்கிறார், சிநேகிதரே என்னத்திற்காக வந்திருக்கிறாய்? அப்பொழுது அவர் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள் என்று படிக்கிறோம். இந்த சூழ்நிலையில் இருந்துதான் இந்த ஜெபத்தின் பயன் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். இந்த பேதுரு ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார், மற்ற சீஷர்களுக்கு சொல்ல, சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னாரு. ஆனால் இவர்கள் என்ன செய்யல, ஜெபிக்கவே இல்லை. ஒரு வார்த்தை கூட என்ன செய்யல, சொல்லல. அதற்கு பிறகு இந்த சீஷர்களுடைய செயல்கள் எப்படி இருந்தது என்பதை நான் படிக்க போறேன். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பலவிதமான சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறதா இருக்கு. பேதுருவும் சரி, யாக்கோபும் அந்த வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். வாசிக்கலாம். யாக்கோபின் நிருபம் 1 அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து நாம் படிக்கும் போது, யாக்கோபு 1 அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். இவர் சொல்றாரு, என்ன சோதனையா? ஒரே மாதிரி சோதனை வராது, நிறைய டைப் சோதனை என்ன செய்யும், ஒருத்தருக்கு வந்த மாதிரியே வராது. அதான் சொல்கிறார், நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து என்று அதை மிகுந்த சந்தோஷமாக, எது பலவிதமான சோதனையை எப்படி எதிர்கொள்ளுமா, மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். 1 பேதுருவின் நிருபம் 1 அதிகாரம் 6வது வசனத்துல இதையே சொல்லுகிறார். இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளிலே துக்கப்படும். யாக்கோபும் சரி, பேதுருவும் சரி, இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்கான், பலவிதமான சோதனை. ஆமா, பூமியிலே உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு தான் சொல்லியிருக்கிறார். ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த காரியங்களை நாம் ஜெயம் பெற வேண்டும் என்றால் இந்த பலவிதமான சோதனைகள் நமக்கு வரதான் செய்யும். ஆமா, ஆகவே இந்த இடத்திலே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் ஜெபத்தின் மூலமாக தான் அதை நாம் எதிர்கொள்ள வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம் 31, 32 வசனங்களை தயவு செய்து வாசிக்கலாம். லூக்கா 22, 31, 32. சாத்தான் எப்படி புடைக்கிறதா? கோதுமையை சுலகினால் புடைக்கிறதற்கு போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்ட. அப்போ என்ன நடைபெற போகிறது என்பதை அவர்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன செஞ்சிருக்கார் ஆண்டவர்? ஆமா, கொடுத்திருக்கின்றார். ஆனா அந்த ராத்திரி வேளையிலே அவர்கள் அதை கண்டு கொள்ளவே இல்லை. அதை குறித்து அவர்கள் அதை பெரிதாக அவர்கள் நினைக்கவே இல்லை. ஆனால் இப்ப பாருங்க என்ன நடக்கிறது என்றால், வாசிக்கலாம். மத்தேயு 26 அதிகாரம் 31வது வசனத்தை மன்னிக்கணும். மன்னிக்கலாம், 56வது வசனத்துல இருந்து படிக்கலாம். நிறைவேறும்படி என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும், ஆமா, அதுக்கு முன்னாடி 51 படிக்கிறோம் பாருங்க. ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதார, பாருங்க, ஜபித்திருந்தார்னா தேவ திட்டத்துக்கு தன்னை இவனை என்ன செஞ்சிருப்பான், அர்ப்பணித்திருப்பான். ஆனா இப்ப என்ன செய்கிறாரு? மாம்சீக ரீதியிலே பட்டயத்தை உருவி
பிரதான ஆசாரனுடைய வேலைக்காரனை காதார என்ன செஞ்சிட்டான், வெட்டினான். இப்போ நம்ம வாழ்க்கையில கூட பலவிதமான சோதனைகள் தினந்தோறும் நாம் எதிர்கொள்ளுகிறவர்களா இருக்கோம். உண்மையாய் தேவனோடு கூட கருத்தாய் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் வாசித்திருப்போம் என்றால் இந்த செயலை நாம் என்ன செய்யவே மாட்டோம், செய்யவே மாட்டோம். நமக்கு விரோதமான சோதனைகள் மனிதர்கள் எழும்பி வரும்போது நம்ம ஒருவேளை நினைக்கலாம் நம்ம கிட்ட எங்கேயும் பட்டயம் இல்லை அப்படின்னு. நாவு என்ற பட்டயம் எல்லார்கிட்ட இருக்கா? ஆமா, அது 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 இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் நம்ம இதெல்லாம். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் எண்ணெய், அவருடைய இருதயம் வார்த்தைகள் எண்ணெயை போல மிருதுவானவைகள், ஆனாலும் அந்த நாவு கூர்மையான பட்டயம் போல இருக்கிறது என்று தாவீது சொல்லுகிறார். அவங்க பேசுறதெல்லாம் ரொம்ப சாஃப்டா தான் பேசுவாங்க, ஆனா பேசுற வார்த்தைகள் எப்படி இருக்கும், கூர்மையான பட்டயம். இங்க பேதுரு காதார தான் வெட்டான், நம்ம என்ன செஞ்சிடும், அவனுடைய இருதயத்தை அவனுடைய சரீரத்தின் அவயவங்களை எல்லாத்தையும் வெட்டி விட்டுரும். அந்த ராத்திரி வேளையிலே அந்த சோதனையை அவர்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள் பாருங்க. ஜெபிக்காததினாலே அவர் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரனுடைய வேலைக்காரனை காதார வெட்டினார். இந்த காலை வேளையில ஜெபிக்கிறவர்களா இருக்கிறீங்களா? அல்லது ஜெபிக்காதவர்கள் நிச்சயமா என்னதான் செய்வாங்க, பேதுரு செய்ததுதான். ஆமா, நன்றாய் புரிந்து. பலவிதமான சோதனைகள், ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான சூழ்நிலைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆனா அப்படிப்பட்ட நேரங்களில் எந்த ஒரு மனிதன் தேவனோடு கூட ஆழமான தொடர்பிலும் ஐக்கியத்திலும் இருக்கின்றானோ அவன் பட்டயத்தை நாவ என்ன செய்வான், அடக்குவான். அந்த நேரத்திலே சூழ்நிலைகளை ஆளுகை செய்கிறவனா இருக்கிறான். அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்ன காரியத்தை அவர் செய்யறாரு பாருங்க. யார வெட்டுறாரு? பிரதான ஆசாரனுடைய வேலைக்காரன். இவனை வெட்டினா என்ன ஆகும்? ஆமா, மோசே ஒரு காரியத்தை செஞ்சாரு. சுற்றி முட்டியும் பார்த்து ஒருத்தனை நினைச்சிட்டார், எகிப்தினை வெட்டி மணல்ல புதைச்சிட்டு போயிட்டார். அதனால 40 ஆண்டுகள் எங்க இருந்தாரு, வனாந்திரத்துல இருந்த 40 ஆண்டுகள். ஆனா ஒரு காரியம், அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள் என்று சொல்லிட்டு அந்த காதை எடுத்து திரும்ப என்ன செஞ்சிட்டார். இல்லைன்னா அந்த ராத்திரியில இயேசுவோடு கூட யாரையும் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க, பேதுருவையும். அதான் சொல்றாரு, உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டும். இன்றைக்கும் பிதாவின் வலது பார்சத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இல்லைன்னா அவ்வளவுதான், நம்ம நாவினாலே எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவோம். நமக்கு வர ஒவ்வொரு பிரச்சனையிலும் நாம் பொறுமையோடு இருக்க மாட்டோம். மற்றவர்களை அந்த நேரங்களிலே கனவீனப்படுத்துகின்ற வேதனைப்படுத்துகின்ற வார்த்தைகளை பேசி தெளிவோம். நமக்காக பிதாவின் வலது பார்சத்தில் அவர் பரிந்து பேசுகிறதுனால எல்லாம் கொஞ்சம் கரெக்டா போகுது. இந்த காலை வேளையில அவன் வலது காதை என்ன செய்தானா, வெட்டினான். அடுத்தது அதோடு கூட முடிஞ்சிருச்சான்னா முடியல. ஃபர்ஸ்ட் நம்முடைய வார்த்தைகளினால மற்றவங்களை என்ன செஞ்சிரும், அந்த சோதனையில அந்த அந்த ஃபர்ஸ்ட் காரியத்தை அதை செஞ்சிரும். இரண்டாவது 56வது வசனம், ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதுகிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். சீஷர்கள் எல்லாரும், பேதுருவும் தான். காவலிலும் இவர்கள் எல்லாரும் போனா கூட காவலிலும் சாவிலும் நாம என்ன செய்வேன், பின்பற்றி வருவேன்னு சொன்ன இந்த பேதுரு அவரை விட்டு என்ன செஞ்சிடான். அந்த ராத்திரி வேளையிலே அவன் உண்மையாக தேவனை நோக்கி ஜெபித்திருப்பார் என்றால் அந்த சோதனையின் ராத்திரி வேளையிலே இயேசுவோடு கூட என்ன செஞ்சிருப்பான், இருந்திருப்பான். ஆனால் இப்போ அவரை விட்டு ஓடி போனான். சில நேரங்களில் பேசிடுவோம், ஆண்டவருக்காக என்ன வேண்டாலும் என்ன செய்வோம், என்ன வந்தாலும் நம்புவேன், யார் கைவிட்டாலும். அந்த பாட்டு பாடலாமா? என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. மறுபடியுமாக, என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை.
போயிட்டாங்க? ஓடி போயிட்டாங்க. இந்த ராத்திரி வேளை இயேசு மறுபடியும் சீஷர்களிடத்துல சொன்னார், 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருந்து செபியுங்கள் என்று. ஆனால் பிரச்சனை வருது, எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். பேதுரு பட்டயத்தை எடுத்து பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதை என்ன செய்தானா? வெட்டினான். இயேசு கிருபையா அங்க ஒரு அற்புதத்தை செய்யறாரு. கடைசியா அடுத்தது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். இந்த விசுவாச வாழ்க்கையில, தேவனை பின்பற்றுகிற வாழ்க்கையில, தேவனோடு உள்ள சரியான உறவில் இருந்தால் மாத்திரமே சோதனையில என்ன செய்ய முடியும்? நிற்க முடியும். இல்லாவிட்டால் தேவனை மறுதலித்து விடுவோம், அல்லது தேவனை விட்டு ஓடி போய் விடுவோம். கீழே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அதோட ஓடிட்டு அமையே போயிருக்கலாம். பேதுருவை பார்த்து சொல்ல, சுலகினாலே உன்னை கோதுமை புடைக்கிறது போல புடைக்க பிசாசு உத்தரவு கேட்டுக்கொண்டான் என்று சொல்லுகிறார். அந்த காரியத்தை தெளிவாக ஆண்டவர் இந்த பேதுருவுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். பாருங்க 57வது வசனம். இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்திற்கு கொண்டு போனார்கள். அங்கே வேத பாரகரும் மூப்பரும் கூடி வந்திருந்தார். பேதுரு தூரத்திலே அவருக்கு ஓடி போயிட்டான். இப்ப எங்க எப்படி பின் செல்றான்? இன்னைக்கு அநேகர் ஜெபிக்காதவங்க ஆண்டவர் எப்படி பின்பற்றாங்க? தூரமாக. அவங்க ரெண்டும் கெட்ட நிலை. ஒரு கூட்டம் முழுவதுமா விட்டுட்டு ஓடிடுச்சு. இல்லைன்னா ஆண்டவரோடு கூட என்ன செய்யணும்? காவலிலும் சாவிலும் உண்மை பின்பற்றுவேன்னு பின்னாடி என்ன செஞ்சிருக்கணும்? அவன் போயிருக்கணும். ரெண்டு கெட்ட நிலை. தூரத்திலே பின் செல்லுகிற நிலை. இந்த காலையில் நீங்கள் ஆண்டவரை தூரத்திலே பின் செல்லுகிறவர்களா இருக்கிறீர்களா? பிரச்சனை நேரங்களிலே நம்முடைய நாவை அடக்க முடியாதவர்களா இருக்கிறோமா? அவரை விட்டு ஓடி போகிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா? அல்லது மூன்றாவதாக தூரத்திலே அவருக்கு பின் செல்லுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா? கடைசியில பாருங்க, தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனை வரைக்கும் வந்து உள்ளே பிரவேசித்து முடிவை பார்க்கும்படி சேவகரோடே இயேசுக்கு என்ன நடக்குது பார்க்கலான்ட்டு என்ன செஞ்சிருக்கானா? உட்கார்ந்து இருக்கிறான். பிரதான ஆசாரியர் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி, இதெல்லாம் அங்க நடந்துட்டு இருக்குது. அந்த பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையிலே ஒருவரும் அகப்படவில்லை. அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி போகவில்லை. கடைசியில 2 பொய் சாட்சிகள் வந்து தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா என்றார். இயேசுவோ சொல்லுங்க பேசாமல் இருந்தார். பொய் சாட்சி சொல்லுகிறார்கள். இயேசு என்ன செய்தார்? ஏன்னா இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணினால் ஒழிய இதை என்னை விட்டு நீங்க கூடாததாகில் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி ஆக கெடுவது என்று அவர் தேவனிடத்தை ஜெபித்திருக்கிறார். எல்லாம் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் அறிந்திருக்கிறார். இயேசுவோ பேசாமல் இருந்தார். ஆனா நாம எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த காலை வேளை நம்முடைய வாழ்க்கையில இந்த வசனங்கள் நம்மோடு கூட பேசட்டும், உணர்த்தட்டும். தேவனோடு உள்ள ஆழமான தொடர்பில் இருந்தால் மாத்திரமே பலவிதமான சோதனைகளில் நாம் அகப்படும் போது இயேசுவை பிரதிபலிக்க முடியும். இந்த உலகம் அதை தான் எதிர்பார்க்குது. இயேசுவை அந்த நேரத்துல நீங்கள் பிரதிபலிப்பதுதான் இந்த உலகம் எதிர்பார்க்குது. அது மிகப்பெரிய சாட்சியா மாற்றும். சொல்லுவோமா? அந்த சாட்சியை பார்த்துதான் ஜனங்கள் இனி ரட்சிக்கப்படணும். ஏன்னா சுவிசேஷம் எல்லாம் சொல்லியாச்சு. ஆனா இயேசுவை போல யாரும் என்ன செய்யறது இல்ல, வாழ்றது இல்ல. அதனால இந்த சுவிசேஷத்தை யாரும் நம்பல. ஆனா யார் ஒருவன் இந்த வசனங்களை தன்னுடைய வாழ்க்கையை அனுபவமாக்குகிறார்களோ அதை பார்த்துதான் இனி ஜனங்கள் என்ன செய்யணும்? ஆமா, நம்முடைய வார்த்தைகள் அல்ல, நம்முடைய வாழ்க்கை அதிக சத்தமாக என்ன செய்யணும்? பேசணும். இன்றைக்கு வார்த்தைகள்ல பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் பேசும்போது, நடந்து கொள்ளும் போது, காரியங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கும் போது நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் என்பதை பரலோகம் கவனிக்குது, உலகம் கவனிக்குது. நாம எவ்வளவு தூரம் ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்ந்திருக்கிறோம் அல்லது எவ்வளவு தூரம் ஆண்டவரோடு உறவில் இருக்கிறோம் என்பதை ஜனங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அதன் மூலமா தான் என்ன செய்யும்? நீங்க பல நாட்கள் முழங்கால் நிற்கிறதுனால அல்ல, வேதத்தை வாசிப்பதினால் அல்ல, அந்த உறவு சரியா இருக்கா? எனக்கு அநேக தேவனோடு உறவில் இல்லாமலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜெபத்தை சொல்ல, அந்த பிரச்சனைகள் தான் நாம் எவ்வளவு தூரம் தேர்ச்சி அடைந்திருக்கிறோம், எவ்வளவு தூரம் தேவனுடைய வார்த்தைகளை அனுபவமாக்கி இருக்கிறோம் என்பதை அந்த பிரச்சனைகள் உலகத்திற்கு வெளிப்படுத்துகிறது. ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் எதுதான்?
நம்ம பிரச்சனைகளை நம்ம எப்படி செயல்படுகிறோம், எப்படி கையாளுகிறோம், அதை எப்படி எதிர்கொள்கிறோம். பேதுரு பட்டயத்தை எடுத்துட்டான். ஆனா இயேசுவோ என்ன செய்தார்? பேசாமல் இருந்தார். நம்ம எல்லாரும் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களா இருக்கிறோம். இந்த உலகம் இப்படி நடக்கின்றவர்களை எதிர்பார்த்திருக்கிறது. அப்பதான் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. உங்களோடு கூட வேலை செய்கிறவர்கள், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள், உங்களை எதிர்க்கிறவர்கள், உங்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்கள், எனக்கு அநேக இடங்களிலே பார்க்கிறோம் பழி வாங்குகிற காரியங்கள். ஆமா, ஆண்டவர் சொல்கிறார், பழி வாங்குதல் எனக்கு, நானே பதில் செய்வேன் என்று சொல்லுகிறார். அந்த பழி வாங்குகிற இடத்திற்கு நாம் என்ன செய்யவே கூடாது, போகக்கூடாது. இன்னைக்கு அநேகருக்கு தெரியுதில்ல, அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, நம்ம 4 வார்த்தை சொல்லலைன்னா நமக்கு அடங்கவே மாட்டாது. இந்த காலவில கர்த்தரோடு கூட பேசுகிறார். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு அவர் ஜெபித்தார். தமக்கு நேரிட போகிறதை அறிந்து பிதாவின் திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணித்தார். ஆனால் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அவனுக்கு நேரிட போகிறதை அவனுக்கு அறிவித்தாரு, ஜெபிக்கும்படி கேட்டார். அவனோ என்னது, மிகுந்த நித்திரை மயக்கமாயிருந்தார். தேவனோடு உள்ள தொடர்புல இல்ல மேகர். அது எப்ப தெரியும்னா, பிரச்சனைகள் வரும்போது அவள் செயல்படுகிற விதங்களிலே அது தெரியுது, உலகத்துக்கு தெரியும். அப்பதான் சொல்லுவாங்க, ஒரு சகோதரி சொன்னாங்க, அவங்க ஹஸ்பண்ட் பெயரளவுக்கு சபைக்கு வருவாராம். அவ ஒரு நாள் ஆலயத்துக்கு, கீழே வீடு மேல ஆலயம், கீழே வீடு மேல ஆலயம் அவங்க இடத்துல. அப்போ அவர் சொல்றாராம், வாங்க போனோம், டைம் ஆகுதுன்னா இன்னும் நீ போ, நான் அப்புறம் வரேன். எங்க கீழே இருந்து மேல போறதுக்கு நீ போ, அப்புறம் நான் வரேன்னாராம். அப்போ இவங்க ரொம்ப கம்பல் பண்ணியிருக்காங்க. அவர் வரவே இல்லையா. ஆலயம் முடிச்சுட்டு வந்த பிறகு ஒரு பயங்கரமான சண்டை வந்துச்சான் வீட்டுல. அந்த டைம் சொன்னாராம், இதுக்குதான் நான் வரலன்னாராம், இதுக்குதான் நான் வரல. நான் சொல்றது புரியுதா? வீட்டுல சண்டை நடக்குது. அது சொல்றாராம், இப்பதான் என்ன செஞ்சுட்டு வந்தீங்க, ஆராதனை முடிச்சுட்டு வந்தீங்க, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரே வாயினாலே துதித்தலும் சபித்தலும். அங்க என்னென்ன வார்த்தை வந்துச்சுன்னா அவங்க சொல்லல. இன்றைக்கு உலகம் சாட்சியை எதிர்பார்க்கிறது, சாட்சியை தான் எதிர்பார்க்க. நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் என்று உலகம் பார்த்துட்டு இருக்கு. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆமா, இந்த காலை வேளை கர்த்தரோடு கூட பேசுகிறார். ஆமா, சாட்சியற்ற ஒரு வாழ்க்கையிலிருந்து நம்ம சுவிசேஷத்தை சொல்றதுனால யாரும் கேட்க போறதில்லை. ஆகவே இங்கே நாம் படிக்கிறோம், இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா, அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிடுவிக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஏன்னா அவன் பிரதான அந்த ஸ்தானத்துல இருக்கான், விசாரிக்கிறதுக்கு அவன். ஆகவே தேவ திட்டத்தை அங்கே கேட்கிறார், நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவா? அப்ப இங்க மறுதலிக்க முடியாது, இல்ல அப்படின்னு என்ன செய்ய முடியாது. அப்போ தேவனுடைய திட்டத்தின்படி நம்ம செயல்படும் போது சில நேரங்களில் தேவ சித்தத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டியவர்களாக. அங்கே அதை சொல்கிறார், ஜீவனுள்ள தேவன் பேரில் ஆணையிடுகிறேன். அதற்கு இயேசு, நீ சொன்னபடிதான் என்று சொல்லுகிறார். அப்போ ஏன்னா இவர் கிறிஸ்து என்று சொல்லி இருக்கிறார். ஆமா, ஜனங்கள் இவர் கிறிஸ்து என்று நம்ப ஆரம்பித்திருக்கிறார்கள், ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். அதை இங்கே மறுதலிக்க முடியாது. அப்போ உண்மைக்காக என்ன செய்யணும், அங்க இந்த இடத்துல நிற்க வேண்டியவர்களா இருக்கும். பாருங்க, அதை சில காரியங்கள், மனுஷகுமாரன் சர்வ வல்லமையுடைய வலது பார்சத்தில் நிற்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் இது முதல் காண்பீர்கள் என்று உடனே அங்கே நடைபெற்ற காரியங்கள். இப்ப பாருங்க, இந்த சூழ்நிலையில இங்க வெளியே என்ன நடக்குது? இது உள்ளுக்குள்ள இயேசு தம்மை வெளிப்படுத்துகிறார். அந்த இடத்துல அவர் தம்மை மறுதலிக்கவில்லை. ஆனா வெளியே என்ன நடக்குதுன்னா, கீழே நீங்க படிச்சு பாத்தீங்க, 69வது அத்தருணத்திலே பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது கரெக்டா வருது பாருங்க பிரச்சனை. அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவரிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடே இருந்தாய் என்றார். இந்த அம்மா எங்க பார்த்தாங்கன்னு தெரியல. அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். இயேசு பிரதான ஆசாரியனுக்கு முன்பாக நிற்கிறாரு, நீ கிறிஸ்துவா, அது எனக்கு சொல் என்று ஆணையிடுவித்தான். அந்த இடத்துல இயேசு என்ன செய்யல, ஏன்னா என்ன நடக்கும்னு தெரியுது. என்ன சிலுவையில் அரைஞ்சிருவாங்க, பல இன்னல்கள் வரும். அந்த உண்மையை அவர் என்ன செய்யவே இல்லை, மறைக்கவே இல்லை. ஆனா இங்க இவனுக்கு அதே சோதனை தான். யாருக்கு? பேதுருக்கு. நீயும் அவர்களோடு கூட இருந்தாய் அல்லவா என்றால், இவன் என்ன சொல்றான், நீ சொல்லுகிறது எனக்கு, நீ என்ன பேசுற, எனக்கு ஒண்ணும் விளங்கலையே அப்படின்னு என்ன செய்யறான் சொல்ற. நீ பாருங்க, நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று சொல்லி எல்லாருக்கும் முன்பாக
மறுதளித்தான். கேட்கிற அருமையாளர்களே, இதுதான் சோதனையில நம்ம ஜெபம் பண்ணலன்னா தீமையிலிருந்து நம்ம பாதுகாக்க முடியாது. அங்கே ஆண்டவரை மறுதளிப்போம். இயேசு அங்க தன்னை மறுதளிக்கவில்லை. நான் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தான் வெளிப்படையாக சொன்னார். அது நிமித்தம் பெரிய பிரச்சனை ஏற்படும். அதை அறிந்திருந்தார், அதை வெளிப்படுத்தினார். ஆனால் அவரோடு கூட இருந்ததை அவன் மறுதளித்தான் சொல்லப்படுது. அதோட முடிஞ்சிருச்சான்னு பார்த்தா அதான் சொல்றாரு ஆண்டவர், கோதுமையை சுலகினால் ஒரே ஒரு தடவை, இவன் என்ன நினைச்சிருப்பான், ஒரே தடவை முடிஞ்சிட்டு போயிருக்கும் அப்படின்னு நினைச்சிருப்பான். இந்த கோதுமையை கிளீன் பண்ணும்போது ஒரு தடவை மேல போட்டா போதுமா? அது பல முறை என்ன செய்யணுங்க நடக்கும். பாருங்க, அடுத்தது வாசிக்கலாம். அவன் வாசல் மண்டபத்திற்கு போன போது வேறொருத்தி அவனை கண்டு, இன்னொரு அம்மா அவனை கண்டு, இவனும் நசரேயனாக இயேசுவோட கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னான். அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தான். ஆணையிட்டு, இங்க இந்த ஆணையிடுதல் எல்லாம் ரொம்ப பயங்கரமான காரியம். ஏன்னா ஆணையை தவறாக இட்டா அதனுடைய எல்லா பழி பாவம் யார் மேல வரும்? அந்த நபர் மேல. ஆமா. ஆனால் இங்கே அவன் அறிந்தே செய்கிறான். ஆணையிட்டு, எனக்கு அவரை தெரியவே தெரியாது என்று சத்தியம் பண்ணுகிறான், ஆணையிடுகிறான், மறுபடியும் மறுதளித்தான். பாருங்க, சற்று நேரத்துக்கு பாருங்க, ஆண்டவர் அந்த எச்சரிப்பு ரொம்ப மிகச்சரியாக நடக்குது. சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றான். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல், எவ்வளவு ஆண்டவர் சரியாக தமக்கு நேரிட போகிறதை இயேசு அறிந்தார். பேதுருவுக்கு நேரிட போகிறதை பேதுருவுக்கு என்ன செஞ்சார்? வெளிப்படுத்தினார். அவர் கேட்டதெல்லாம், ஒரு மணி நேரமாவது ஜெபம் பண்ணக்கூடாதா, அந்த உறவுக்குள் வரக்கூடாதா என்று கேட்டார். இயேசுக்கு நேரிட்ட அதே காரியங்களை போலதான் பேதுருடைய வாழ்க்கையில வருகிறது. அவன் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் துவங்கினான். உடனே அதான் சொல்றார், நீ சேவல் கூவுகிறதற்கு அதையும் அறிந்திருக்கிறார் இயேசு. இந்த காரியங்கள் நடந்து முடியும் போது என்ன கூவும்? சேவல் கூவும். என்னடா இவன் மறந்துடுவான் பாத்தீங்களா? பாருங்க அடுத்தது. அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பா என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். என்னை கேட்கிறார் அவளே, அவனுக்கு புரிஞ்சிருச்சு. இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவர் கொடுத்த எச்சரிப்பை அவன் தவற விட்டான். சீஷர்கள் எல்லாரும் தவற விட்டார்கள். குறிப்பாக பேதுரு. இயேசு அவனை எச்சரித்துக் கொண்டே இருந்தார். இந்த காலை வேளை சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். மனுஷனுக்கு நேரிடுகிற எல்லா சோதனைகளும் யாருக்கு வரும்? நாம ஜெபம் பண்றதுனால இன்னும் ஜாஸ்தியா கூட என்ன செய்யலாம், வரலாம். மனுஷனுக்கு நேரிட சோதனையே இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு வராது என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே எல்லா சோதனைகளும் நமக்கு வரும். துன்மார்க்கனுக்கு எப்படி சம்பவிக்கிறதோ அதே போலதான் யாருக்கும் வரும். ஆமா, ஆனால் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவனை விடுவிக்கின்ற தேவனாயிருக்கிறார். அதுக்கு ஒரே ஒரு காரியம், வேற ஒன்றும் இல்லை. தேவனோடு உள்ள சரியான ஆழமான உறவுகளே அந்த சோதனையிலிருந்து, தீமையிலிருந்து நம்மை, சோதனை நேரங்களிலே தீமையில் இருந்து நம்மை ரட்சிக்கின்றதாக இருக்கிறது. இந்த காலை வேளை இந்த கெத்செமனே தோட்டத்திலே நடைபெற்ற சம்பவத்தை குறித்து சில காரியங்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். ஆண்டவர் சீஷர்களிடத்தில் அன்றைக்கு சொன்னாரு, அதை எழுதி வச்சிருக்கிறாங்க இவங்க. எதற்காக என்றால் உங்களுக்கும் எனக்கும் தான். 1 மணி நேரமாவது, ஆமா, எல்லாம் பாதுகாப்பா இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த சூழ்நிலை நிச்சயமா வரமாட்டான்னு அந்த சீஷர்கள் நினைச்சாங்க. அதுவும் எங்க இருக்கோம், நம்ம நகரத்துக்கு ஓரமாக, ஒதுக்குப்புறமாக, சில கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறோம். அது ராத்திரி வேலை, யாரும் வரமாட்டாங்க. இல்லை பெரியமாவில்லை, எந்த நேரத்துல வேணா என்ன வேணா என்ன செய்யலாம், நடக்கலாம். ஆகவே நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து என்ன செய்யுங்க, ஆவி. இங்க ஒன்னும் இருக்காரு, ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனமா. பலவீனம் தான், ஆனாலும் நீங்கள் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களா, அதை பார்க்கிறார். அப்படி முக்கியத்துவம் நாம் கொடுப்போம் என்றால், தேவ தூதன் இயேசுவை பலப்படுத்தினது போல தேவன் உங்களை பலப்படுத்த வல்லவராயிருக்கிறார். அதான் பவுலுக்கு சொல்கிறார், என் கிருபை உனக்கு ஒரு பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும்.
அவ்வளவு பெரிய பிரச்சனைகளை பவுல் எதிர்கொண்டதற்கு காரணம் என்னன்னா, அந்த பலவீன நேரங்களிலே, அந்த எதிர்ப்புகள் நேரத்திலே தேவன் அவரை என்ன செய்து கொண்டே இருந்தார்? பலப்படுத்தி கொண்டிருந்தார். இந்த காலவேள இன்னைக்கு ஒருவேளை வெளியரங்கமாக சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியாத ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம். ஆனால் தேவனோடு உள்ள ஆழமான உறவு நீங்கள் உங்களை அறியாமலேயே அந்த சுவிசேஷத்தை என்ன செஞ்சிடும்? நீங்கள் ஆண்டவருடைய சீஷர்கள் என்பதை வெளிப்படுத்திவிடும். அதன் மூலமாய் அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். அதன் மூலமாய் அநேகர் என்ன செய்வாங்க? ரட்சிக்கப்படுவார்கள். அனனியா, மீஷாவேல், அசரியா, ஒரு பெரிய சோதனை பாபிலோன்ல வந்துச்சு. அதன் மூலமாய் திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். 6வது அதிகாரத்திலே தரியு ராஜ்யபாரம் பண்ணுகிற நாட்களிலே தானியேலுக்கு ஒரு பெரிய சோதனை ஏற்பட்டது. அந்த சோதனையிலே கர்த்தர் அவனோடு கூட இருந்து விடுவித்தார். திரளான ஜனங்கள் நிச்சயமா யூத மார்க்கத்துல என்ன செய்தார்கள்? சேர்ந்தார்கள் என்று படிக்கிறோம். மொர்தெகாயின் நாட்களிலே அன்றைக்கு ஒரு பெரிய சோதனை வந்தது. நிச்சயமாக அந்த நேரங்களிலே அவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய அனுபவங்களை வெளிப்படுத்தினதினாலே இந்த யூத மார்க்கத்தில் அநேகர் சேர்ந்தார்கள் என்று படிக்கிறோம். என்ன கேட்கிறார் அருமையானவர்களே, இந்த நாட்களிலே வெளியரங்கமாக சுவிசேஷத்தை ஒருவேளை பிரசங்கிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல, அதிகமாய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், அதிகமாய் தேவனுடைய வார்த்தையை வாசியுங்கள், அதிகமாய் அந்த வார்த்தைகளை அனுபவமாக்க உங்களை அர்ப்பணியுங்கள். தவறுகிற நேரங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபியுங்கள். ஆண்டவரே, என்னை மன்னியும், ஒரு விஷயம் என்னை உயிர்ப்பியும் என்று கேளுங்கள், என்னை பலப்படுத்தும் என்று கேளுங்கள். நிச்சயமாகவே ஜனங்கள் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். தயவு செய்து எல்லாரும் எழுந்து நிற்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் இங்கே சில மணி நேரங்கள் கர்த்தரை ஆராதிப்பது நல்லதுதான். அதுல ஆண்டவர் மகிழ்ச்சியா இருக்கிறது நல்லதுதான். ஆனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனோடு கூட உள்ள அந்த